விவாத தலைப்பு பி. ஜெயினுல் ஆபிதீனின் திருக்குரான் தமிழாக்கத்திலும் விளக்க உரையிலும் என்ன என்ன தவறுகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் இதுவரை கூறினாரோ அவை பற்றியும் 2009 பிப்ரவரி 3ஆம் தேதிக்குள் முஜிபுர் ரஹ்மான் எழுத்துப்பூர்வமாக தரும் தவறுகளில் பிஜே மறுக்கக்கூடியவற்றை பற்றியும் விவாதிக்கப்படும். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இரண்டு தரப்பும் விவாத ஒப்பந்தத்தில் ஏற்கனவே பேசிக்கொண்டதன் பிரகாரம் ஒவ்வொருத்தரும் 10 நிமிடம் விவாதம் செய்வார்கள். அதில் முதல் தரப்பு முஜிபுர் ரஹ்மான் உமரி அவர்கள் தொடங்க இருப்பதால் அதனுடைய ஒப்பந்தம் அப்படித்தான் இருக்குது. அவர்கள் அதை முதல்ல தொடங்குவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பெருங்கருணையால் சகோதரர் பி. ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் எழுதிய திருக்குரானில் இடம்பெற்றுள்ள தவறுகள், இன்னும் சில மோசடிகள் என்று நான் கருதுபவை இவை போன்றவற்றை அவர்கள் இருக்கும் இந்த காலகட்டத்திலேயே நேரடியாக ஒரு பெரும் சாட்சிகளுக்கு மத்தியில் நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தந்தமைக்காக அல்லாஹுக்கு நான் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கே புகழ் அனைத்தும். இந்த திருமறை குர்ஆனின் முக்கியத்துவத்தை பற்றி முஸ்லிம் உம்மத்திற்கு நாம் புதிதாக உணர்த்த வேண்டிய அவசியமில்லை. அல்லாஹுடைய கலாமுல்லாஹ், அந்த கலாமுல்லாவில் தங்களுடைய சொந்த கருத்துக்களை, தங்களுடைய யூகங்களை அல்லாஹ்விற்கு பிடிக்காது என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் தடுத்தவற்றையெல்லாம் மிகவும் தைரியமாக பதிவு செய்து 2002 இன்று நாம் அமர்ந்திருக்கக்கூடிய 2009 வரை, இன்று நாம் அறிந்த வரை 7 பிரதிகள் வெளியிடப்பட்டு இந்த சமுதாயத்தில் அடிப்பகுதி வரை அது ஊடுருவிவிட்டது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தவறுகள் என்று பல தடவை உணர்த்தப்பட்டதற்கு பிறகும் கூட அதை கண்டுகொள்ளாதவாறு புறக்கணித்து தப்பும் தவறுமான பல காரணங்களை கூறி இந்த செய்தி பொதுமக்களை சென்றடையாத ஒரு நிலை இருந்தது. அல்லாஹுடைய கிருபையால் இந்த ஒரு சூழலை அல்லாஹ் இங்கு நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இன்றைய தினத்தில் யார் இந்த தர்ஜுமாவை எழுதினார்களோ அவர்களே உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த சபையில் அவர்களுக்கு முன்னிலையிலே அவர்கள் என்னென்னவெல்லாம் தவறுகள் செய்திருக்கிறார்கள், எப்படி பக்குவமற்று இருந்திருக்கிறார்கள், ஆயத்தில் என்னென்னெல்லாம் தவறு நடந்திருக்கின்றன, என்னென்ன மோசடி என்னென்னெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மறைக்கப்பட்டிருக்கின்றன என்பன முரண்பாடுகள் போன்றவைகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த நாளில் எடுத்து வைக்க இருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக பல குற்றச்சாட்டுகளில் முதல் கட்டமாக நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய கலாமுல்லாவை இதுவரை 1400 ஆண்டுகள் கடந்து இந்த உம்மத் வந்திருக்கிறது. இதில் பிழை இருக்கிறது, இதில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்ட தவறை இந்த உம்மத் அங்கீகரித்திருக்கிறது. இந்த தவறோடு தான் இதுவரைக்கும் இந்த குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொட்டு இன்று வரைக்கும் தவறை இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டது என்ற செய்தியை தொகுக்கப்பட்ட வரலாறு என்ற தலைப்பில் பல பக்கங்களில் பதிய வைத்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே,
அதில் அவர்கள் பல ஆதாரங்களை எடுத்து வைக்கிறார்கள். அதில் நான் பலவிதமாக பிரித்து உங்களுக்கு தர இருக்கிறேன். அதில் முதல் கட்டமாக அவர்கள் இந்த ஒரு சாட்டை திருமறை குர்ஆன் அந்த சாட்டை போடுகிறார். என்ன சாட்டு? எந்தெந்த பக்கங்கள் எல்லாம் என்னென்ன தவறுகள் இருக்கின்றன என்று. அதிலே ஒரு செய்தியை சொல்கிறார். எபுசுத்து என்றும் பஸ்தத்தன் என்றும் தவறாக எழுதிவிட்டார்கள். நான் வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய அனைத்துமே 7வது எடிஷன் 60வது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பக்கத்திலே அவர் எழுதுகிறார். இது தவிர 2 இடங்களில் எழுத்தே மாற்றி எழுதப்பட்டிருப்பதை காணுகிறோம். 245 எபுசுத்து என்று சீன் எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார். அதே போல பஸ்தத்தன் என்று சீன் போட்டு எழுதுவதற்கு பகரமாக சாதை போட்டு எழுதியுள்ளார் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், சாத் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. சாத் இடம் பெற்றால் அதன் அர்த்தம் வராது. இதுதான் அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வாசகம். நம்முடைய கேள்வி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சாத் எழுதினால் அர்த்தம் வராது என்ற காரணத்தினால் தொடர்ந்து எழுதுகிறார். எனவே இந்த தவறை அப்படியே எழுதி சாத் என்ற எழுத்தின் மீது ஒரு சிறிய அளவில் சீனை எழுதி அடையாளம் காட்டியுள்ளனர். தவறாக எழுதிட்டாங்க. எப்படி? எபுசுத்துன்னு சீனி எழுதுவதற்கு பகரமாக என்ன எழுதிட்டாங்க? சாதி எழுதிட்டாங்க. அப்ப தவறாக எழுதப்பட்டதை அடையாளம் காட்டுவதற்காக அங்கு அதற்கு மேலே சீனை எழுதி இந்த தவறுக்கு பரிகாரம் தேடியுள்ளனர் என்ற கருத்தில் இவர் எழுதியிருக்கிறார். நான் கேட்கக்கூடிய கேள்வி, சாத் இடம் பெற்றால் அர்த்தம் வராது என்று யார் சொன்னது? எந்த அகராதியை குறிப்பிட்டீர்கள்? அர்த்தம் வராது என்பதற்கு நான் அகராதியை குறிப்பிடுகிறேன். காமுசுல் முஹீத்திலே அவர் எழுதுகிறார், அல் பஸ்து வல் பஸ்து ஃபீ ஜமீஇ மஆனிஹி. பஸ்து என்பதும் பஸ்து என்று சாதோடு எழுதுவதும் பஸ்து என்று சீனோடு எழுதுவதும் அனைத்து அர்த்தங்களையும் உள்ளடக்கும். இரண்டிற்கும் அந்த அர்த்தம் வரும் என்று அகராதி எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல லிசானுல் அரப் என்ற இந்த அகராதியிலே மிகவும் பிரபல்யமான இந்த அகராதியிலே பஸ்த என்ற வார்த்தையை தனியாக இடம்பெற்றிருக்கிறது. அல் பஸ்தத்து பிஸ்ஸாதி லுகத்துன் ஃபில் பஸ்தா என்பது அந்த சாதோடு எழுதப்பட்டதும் பஸ்தத்தன் என்பதுதான் என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அஸ்ரு சாதிஹி சீனுன் குல்லிபத் மஅத்தாய் சாதன் லிகுர்பி மகாரிஜிஹிமா. இதனுடைய அசல் என்பது சீனு தான். ஆனால் இரண்டுமே ஒரே போன்ற அந்த உச்சரிப்பில் நெருக்கமாக இருப்பதினால் இவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற காரணம் எழுதப்பட்டதை ஒழிய இது யார் தவறு என்று சொன்னார்? நம்முடைய முதல் வாதம், இந்த அல் குர்ஆனில் தவறாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இந்த உம்மத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகேட்டின் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. நான் பயப்படுவதெல்லாம் இவர் ஒரு பக்கம் சாட்டு போட்டிருக்கிறார். அதற்கு வருகிறேன் ஒவ்வொன்றாக. இந்த ஒரு பக்கம் சாட்டுடைய நிலை என்ன என்று நாம் பார்ப்போம். இந்த குர்ஆன் இதுவரைக்கும் தவறு இல்லை என்று நம்பி வரப்பட்ட இந்த குர்ஆனிலே தவறு என்று சொல்லி இந்த ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார். நாம் சொல்கிறோம் இது தவறு. நீங்கள் சொல்லும் தவறு இருப்பது என்று சொல்வது தவறு. பஸ்தத்தன் என்ற இந்த அல் பஸ்தத்தன் என்று சொல்வதோ எபுசுத்து என்று சொல்வதோ தவறில்லை. வேறு எதற்காக எழுதினார்கள்? இரண்டும் எழுதுவதற்கு, இரண்டும் படிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று காட்டுவதற்காக வேண்டி எழுதப்பட்டதை குர்ஆனிலே தவறு இருக்கிறது என்று சித்தரிப்பதற்காக இவர் எழுதி வைத்திருக்கிறார். இதில் என்னுடைய முதல் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனுடைய எனது தமிழாக்கத்தின் முன்னுரையிலும் பின்னுரையிலும் நான் எழுதியிருக்கிற தகவல்களில் எபுசுத்து என்ற ஒரு வார்த்தையை பற்றி விமர்சித்ததை முதல் வாதமாக அவர் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த வாதத்திற்கு நான் இப்போ பதில் சொல்கிறேன். ஆனாலும் அவர் எதை மிக பாரதூரமான முதல் விஷயம் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை இப்போ எடுத்து வைக்காமல், அதை எடுத்து வைத்தால் இதுதான் முக்கியமானது, இதுதான் முதல் தரமானது என்பதை எடுத்து வைத்தால் பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் என்ற காரணத்தினால் அதை விடுத்துட்டு இதை எடுத்து வைத்திருக்கிறார். இதுக்கு பதில் சொல்லிட்டு அவர் எதை முதல் விஷயம் என்று சொன்னாரோ அதையும் நான் எடுத்து வைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது இந்த எபுசுத்து என்ற
வார்த்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் திருக்குரானில் 13:26 இருக்கிறது, 17:30 இருக்கிறது, 28:82 இருக்கிறது, 29:62 இருக்கிறது, 30:37 இருக்கிறது, 34:36 இருக்கிறது, 34:39 இருக்கிறது, 42:12 இருக்கிறது, 39:52, 5:11, 5:28, 5:28 வந்து அதிலிருந்து பிறந்த வார்த்தை பசத்தங்கிற வார்த்தை. அது மாதிரி 6:93, 13:14, 17:29, 18:18, 30:48, 42:27, 62 இந்த இவ்வளவு வசனங்கள்லையும் எபுசுத்து என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அனைத்திலும் சீன் போட்டு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொன்ன அனைத்து இடங்களிலேயும் எபுசுத்து என்று சீனை போட்டு தான் எழுதியிருக்கிறார்கள். 2:245 ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் எபுசுத்து என்று சாது சீனுடைய இடத்துல சாது போட்டு எழுதியிருக்கிறார்கள். அப்போ எல்லா இடங்கள்லையும் எது எழுதப்படுகிறதோ, எல்லா இடங்கள்லையும் எந்த மொழியில பயன்படுத்தப்படுகிறதோ அதுக்கு மாற்றமாக சீன் போடுற இடத்துல சாது போடப்பட்டிருக்கிறது. ஒரே விஷயம் வந்து இவ்வளவு இடத்துல சீன் போட்டு வந்திருக்கும் பொழுது ஒரே ஒரு இடத்துல சாது போட்டு வந்திருக்கிறது ஒரு விஷயம். அடுத்தது இந்த பஸ்தத்துங்கிற வார்த்தை வந்து 2:247 சீன் போட்டு பஸ்தத்தண்டு, இது எபுசுத்து நான் சொல்றது. அதிலிருந்து மூலச்சொல் இன்னொரு சொல் வந்து பஸ்தத்தண்டு குரானில் இருக்கிறது. 2:247 வந்து சீன் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது, 7:69 வந்து சாது போட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சீன் போடுவது அந்த மொழியா, சாது போடுறது மொழியான்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சீன் போடுவது தான் அந்த மொழி. அதனால தான் மேலே சீனை போட்டிருப்பாங்க. சாதும் அதிலேயே அதனுடைய மொழியாக இருக்குமே, ஆனால் அந்த சாதையை வைத்திருக்கலாம். சாதுக்கு மேலே என்ன போட்டு எழுதியிருக்கிறாங்க, சீனு சின்னதாக குரானுக்கு மேலே போட்டிருப்பாங்க, சின்ன சீனு. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து யார் சொன்னது அகராதியில் இல்லைன்னு சொல்லி அப்படின்ற ஒரு அகராதியை அவர் வாசித்தார். அவர் வாசித்த அகராதியிலேயே வசத்தை தான் அசலு அதில் இருக்க. அவர் வாசித்ததுலையே வாசித்து இங்கே அவர் எடுத்து சொன்னதுலையே உங்கள் முன்னாடி வச்சதுலையே என்ன சொன்னார், வசத்தை சீனு தான் அசலு, அந்த துவாவுக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அது சாதாக மாற்றப்படுது அப்படிங்கிறார். அசல் வந்து சீனு தான். அது இந்த வாதம் தப்பு. அகராதியில் எழுதப்பட்டிருந்தாலும் நெருக்கமாக இருந்தால் அது மாதிரி மாற்றிடலாமா? நெருக்கமாக இருந்தால் எங்கே மாற்றலாம்? ஜாயிதான கூடுதலான எழுத்துக்களை மாற்றலாம். அசல் எழுத்துக்களை மாற்றினா அதுவே அசலாகி போயிடும். ஜாயிதான எழுத்துன்ற அரபு மொழியில் வந்து அசலுக்கு மேலே உதாரணம் அசரண்டு வர்றதை இன்தசரண்டு மாற்றுவாங்க. அப்போ நூன் சாதுரை அசலு, அலிஃபு அந்த தே வந்து இடையில சேர்க்கிறது, இந்த தேயை வேறு மாதிரி மாற்றிக்கலாம் சாதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ உபரியாக சேர்க்கப்படுகிற எழுத்துக்களை தான் மாற்றலாமே தவிர அசல் எழுத்துக்களை மாற்றுறதுங்கிறது கிடையாது. அப்போ அவர் வந்து இந்த குரானில் இருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ண என்ன ஆன்சர்னு அவர் சிந்திக்காம அந்த லிசானுல் அரபுக்கார் என்ன சொல்கிறாருன்னா, பசத்து தான் அசல்னு ஒரு விளங்குது, சீனு தான் அசலு, அந்த தாவுக்கு நெருக்கமாக சாதா மாற்றுறது. அப்படின்னா எல்லா இடத்துலையும் தாவுக்கு நெருக்கம் அத்தனையிலையும் மாற்றணுமா இல்லையா? ஒருவர் வந்து அகராதியிலே சொன்னாலும் கூட அகராதிக்கு வெளியே உள்ள விஷயத்தை அவர் சொல்கிறாரு, அகராதி விஷயத்தை அவர் சொல்லலை. வெளியே உள்ள விஷயத்தை சொன்னால் அப்போ தாவுக்கு நெருக்கமாக இருந்தால் இத்தனை எபுசுத்துலையும் சாதா மாற்றணும்ல. தோய் இருக்கான், தோய் இருக்குல்ல, தோய் நம்ம தோண்டதை நம்ம ஊரில் வழங்கு. அப்போ தோய்க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது சாதா மாற்றப்பட்டுச்சுன்னா அப்போ அது மாதிரி மாற்றணுமா இல்லையா? அவர் அதில் இல்லாமல் முன்னோனையும் சேர்த்து சொன்னார், சீனும் சாதும் நெருக்கமானது அதனால யாக்கு மாற்றிட்டாங்கன்னா அப்போ சீன் வர இடத்துல சாதா மாற்றிடலாமா? நெருக்கமாக இருக்குண்டு அல்ல சாது வர்ற இடத்துலாம் சீனா அப்படி வாதம் வைக்கணும். நீங்கள் எங்கெல்லாம் சீன் இருக்கிறதோ அங்கே சாதை வச்சு வாசிக்கலாம், எங்கெல்லாம் சாது இருக்கிறதோ அப்போ நீங்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களோ அதை ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. குரானில் ஒரு விஷயம் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, வசத்தங்கிறது அந்த மொழியில் இருக்கிறது. எந்த கிதாபுலையும் அரபிகளுடைய எந்த பேச்சிலையும் வசத்தன்றது என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. குரானில் இப்படி எழுதப்பட்டிருக்கேங்கிறத கவனித்து அந்த லிசானுல் அரபுக்கார் என்ன பண்ணுறாரு, இது சீனில் அசலு அதுலேருந்து வந்ததாக இருக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறார். காரணம் ஏற்கத்தக்கதாக இல்லை. அந்த காரணம் இருந்தால் எங்கெல்லாம் சீன் வருது அங்கெல்லாம் மாற்றணும். அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம், இது வந்து உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் எழுதுனது அப்படி வச்சுட்டாங்க, எழுதக்கூடியவர்கள் எழுத்து அப்படி மாற்ற வேணான்னு வச்சுட்டாங்க என்ற வாதத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இதில் மேலே கேள்வி கேட்டாருன்னா பதில் சொல்லுவேன். ஆனால் டைம் இருக்குல்ல எனக்கு டைம். ஆனால் அது முக்கியமான என்ன தெரியுமா, முதல் விஷயங்கிறது இது அல்ல. இது சொல்லுவார், என்ன சொன்னாலும் சொல்லிடுவேன். முதல் விஷயம் என்பது அவர் எடுத்து வைக்கிறாரு. முதல் விஷயம் இந்த பால்குடி சட்டம் தான், முதல் விஷயத்தை தான் பேசணும், இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் பல இடத்துல பேசியிருக்காரு. முதல் விஷயம் பால்குடி சட்டம் அப்படின்னு சொல்றாரு. அது கேளுங்க, அவருடைய கிளிப்பை கேளுங்க. ரெண்டு கொடுங்க. ஹதீஸ்ல மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் முதல் விஷயமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா
என்ன ஹதீஸுகளை மறுக்கிறது. ஹதீஸுகளை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை நாம உள்ள போற ஒவ்வொன்றாக போம். ஹதீஸுகளை மறுக்கிறத பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே பல நிலைகள்ல சகோதரர் பிஜே அவங்க பேசிட்டே வர்றாங்க. குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸுகளை மறுத்திருன்னு. அதுல இன்றைக்கு ஒரே ஒன்றை மட்டும் உங்களுக்கு உதாரணத்துக்காக இந்த தலைப்புல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும், அந்த விஷயத்துல இவர் எவ்வளவு உண்மையானராக நடந்திருக்கிறார் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல என்னென்ன மோசடிகள் நடந்திருக்குது, எவ்வளவு மார்க்கம் மறைக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்ப உங்களுக்கு நான் கொண்டு வர்றேன். ஒன்னே ஒண்ணு, அது என்ன? இந்த பால்குடி சட்டம். அப்ப இந்த பால்குடி சட்டம்ங்கிற ஒரு மேட்டர் தாங்க ரொம்ப முக்கியமானதாகவும் அவர் பல இடங்களில் சொன்னதாகவும் இருக்கிறது. பல இடங்கள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என்னுடைய தமிழாக்கத்தில் ஒரு ஹதீஸை நான் அதை அந்த விவரத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். குறிப்பிட்டு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு இளைஞரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நிய பெண்ணை மார்க்க அடிப்படையில் அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. ஒரு இளைஞரை அந்நிய பெண்ணாக இருப்பவர்கிட்ட போய் பால் குடிக்க சொன்னாங்க. அப்படி சொன்னால் 2 பேருக்கும் தாய் புள்ள உறவு ஏற்பட்டுரும், அப்புறம் சகஜமாக நீங்கள் போகலாம் வரலாம் என்று சொன்னாங்கன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது சரியான ஹதீஸ் இல்லை, இது குர்ஆனுக்கு மாத்தம் என்று நான் எழுதியிருக்கிறேன். இதை ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமாகவும் ரொம்ப தாறுமாறான விஷயமாகலாம் என்ன செய்கிறாரு, அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரிலாம் விமர்சிக்கிறாரு? இந்த பால்குடி சட்டத்தில் ஒன்றை போடுங்க. இது எல்லாத்தையும் நான் அவனுக்கு பதில் சொல்கிறேன். ஆடியோ வர மாட்டேங்கம்மா, என்ன கொஞ்சம் மாற்றி பாருங்க. ஆடியோ இப்படி மோனோவில் இருக்கும், ரைட் லெஃப்ட் மாற்றி போடுங்க. அங்கே குறைச்சிருக்கீங்களா? சவுண்டு போடுமா, சவுண்ட் பத்தல, எல்லாரும் கேட்குற மாதிரி போடுங்க. இதில் ஃபுல்லாக ஆயிடுச்சுக்குமா? பத்தல தம்பி, போட்ட மாதிரி போடுங்க. ஏன் அப்படி ரெண்டாவது போடு. முடிஞ்ச டயம். சரி, இதனுடைய தொடர்ச்சியை நான் என்னுடைய அடுத்த டயத்தில் சொல்றேன். வேதமாக, அதனுடைய மிகப்பெரிய அற்புதமாக அது பாதுகாக்கப்பட்டு வருவதை ஈமான் கொண்டு இந்த சமுதாயத்திலேயே நாம் தலை நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அல் குர்ஆனின் மூலமாக நிற்கிறோம் போட்டு காமிக்கிறார்கள். நிச்சயமாக இவை அனைத்திற்கும் பதில் சொல்வோம், விவாதிப்போம் என்று நாம் இருவரும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். குர்ஆனுடைய விஷயம், குர்ஆன் மட்டும் இங்கு பேசப்பட வேண்டும், அது தொடர்பான செய்தி இங்கு விவாதிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் காலையிலிருந்து மாலை வரை கூடி குர்ஆனை தனித்தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். அடுத்து இந்த விவாதத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று நடக்கக்கூடிய இந்த விவாதத்தின் கடைசி பகுதியில் மற்றொரு விவாத ஒப்பந்தத்தின் தேதி குறிக்கப்பட இருக்கிறது. அந்த விவாதம் என்னவென்றால், அடுத்த விவாதத்தின் பொருள், அறிவிப்பாளர் தொடர் ஆதாரபூர்வமாக உள்ள சில ஹதீசுகளை குர்ஆனுக்கு முரண்படுவதாக கூறி பிஜே மறுக்கிறார். அவை குர்ஆனுக்கு முரண்படவில்லை என்று முஜீப் கூறுகிறார். இது அடுத்த விவாதத்தின் தலைப்பு. எந்த ஹதீஸை இன்றைய தினம் நீங்கள் கிளிப்பாக போட்டாலும், நான் பேசியதை போட்டாலும், நிச்சயமாக அனைத்தை பற்றியும் நாம் விவாதிப்பதற்காக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தந்துவிட்டு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதோ மற்றொரு விஷயத்தின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நாம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய வேதத்திலே பல இடங்களில் எபுசுத்து என்று எழுதப்பட்டிருப்பதை நான் மறுக்கவில்லை. ஏதோ பெரிய லிஸ்ட் போட்டால் மறுக்கிறேன்னு அர்த்தமா? நான் எதாவது சொன்னேன்னா எபுசுத்து சீனே இல்லைன்னு சொன்னேன்னா? எல்லா இடத்திலும் எபுசுத்து போடப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சாதாக போடப்பட்டிருக்கிறது. பஸ்தத்தன் என்ற இடம் 2 இடத்தில் வருகிறது.
அதில் ஒரு இடத்தில் சீனுக்கு சீனும் இன்னொரு இடத்தில் சாதும் போடப்பட்டிருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. இப்படி வேதத்தில் இருந்தவை தவறு, இதில் அர்த்தம் இல்லை என்ற இரண்டுமே பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனில தவறாக எழுதியிருக்கிறார்கள் என்ற இந்த செய்தி பதிவு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தில் எழுத்து தவறு என்றிருந்தால் எங்கு திரும்ப வேண்டும்? அகராதிக்கு திரும்ப வேண்டும். எழுத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அகராதியை நோக்கி திரும்ப வேண்டும். லிசான் அரபில் அவர் எழுதி வச்சிருக்காண்ட வேற யார் எழுதுவா? லிசான் அரபுல அவர் எழுதி வச்சிருக்கிறான்னா லிசான் அரபுக்காரர் சொன்னதை ஏத்துக்கிற மாட்டீங்களா? ஏத்துக்கிற மாட்டேன் டிக்ளேர் பண்ணுங்க. அரபி அகராதி எதையுமே நான் ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம அந்த லிசான் அரபுக்காரர் சொன்னதை விட்டுறலாம். ஆக லிசான் அரபுக்காரர் சொல்றாரு இதுவும் அரபி தான், இதுவும் சீன் தான், மாறுறதுக்கு பல காரணம். அதையும் சொல்றேன். அசலத்தான் மாத்தணும், ஜியாதத்தை மாத்தக்கூடாது, அதிகமானதை தான் மாத்தலாம், அசலை மாற்றக்கூடாது. அசலே மாற்றப்பட்டிருக்கிறது சொல்றேன். முதல்ல இப்போது மாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இது அரபி மொழியா இல்லையா, இது தவறா சரியா? மொழி அகராதியில் சொல்லப்பட்டிருக்கிறது சரி. பஸ்தத்தன் என்று எழுதுவது தவறில்லை, அர்த்தமும் அதற்கு உண்டு. எந்த அர்த்தம் சீன் போட்டு எழுதப்படுகிறதோ அதே இடத்திலே சாது போட்டாலும் அந்த அர்த்தம் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான கேள்வியை முன்வைக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? என்ன கேள்வி? நீங்க எல்லா இடத்திலையும் சீனு போட்டா எல்லா இடத்திலையும் சாது போட்டுருவீங்களா? எல்லா இடத்திலையும் சாது போட்டா எல்லா இடத்திலையும் சீனு போட்டுருவீங்களா? போடுவோம், ஆமான்னு சொல்லுவோம். எப்போ? அகராதியை காமிங்க, போட்டுருவோம். நான் அகராதியை நீங்க என்ன செய்ய காமிங்க, எந்த இடத்துல சீனு போட்டிருக்காங்க எல்லாம் சாது போட்டிருக்க மாதிரி அகராதியில் இருக்கட்டும் போட்டுருவோம். எந்த இடத்துல சாது போட்டிருக்க மாதிரி எங்கெல்லாம் சீனு போட்டிருக்க அகராதியை காமிங்க, போட்டுருவோம். அகராதியின் அடிப்படையில் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நான் லிசான் அரபை ஏத்துக்கிற மாட்டேன், அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்வது என்பது நிச்சயமாக சரியான வாதமே அல்ல. இது தவறு, இது தவறு இல்லை என்று இங்கு நான் நிரூபித்திருக்கிறேன். அகராதியின் அடிப்படையில் நிரூபித்திருக்கிறேன். இவர் தவறு என்று சொன்னால் அகராதியின் அடிப்படையில் இது தவறு என்று நிரூபிக்கட்டும், அல்லது அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லட்டும். அல்லாஹ் ரசூல் இந்த இடத்திலே சீன் வைத்து ஓதுங்கள் அல்லது சாது வைத்து ஓதுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரோ சொன்னது செய்தியை சொல்லட்டும், அல்லது அகராதியிலே இது தவறு என்று சொல்லட்டும். இந்த இரண்டையும் விட்டுவிட்டு இதற்கு மாற்று பொருள் கொடுப்பதை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? இது நீங்களோ நானோ எழுதிய புத்தகம் அல்ல, அல்லது சகோதரர் அவரை எழுதிய மற்ற புத்தகங்கள் அல்ல. இது அல்லாஹ்வுடைய கலாம், இது கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் தந்த வழிகாட்டி, அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைக்கப்பட்டது இதன் மூலமாகத்தான். இப்படிப்பட்ட இந்த உம்மத்தின் உயிர் நாடியில் ஒரு தவறு இருக்கிறது என்பதை, தவறே இல்லாத ஒன்றை தவறாக கூறி இங்கு பதிய வைக்கப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர் இந்த மேடையிலே பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார், அல்லது அதை ஒப்புக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதே போல ஒரு செய்தியை சொல்றாங்க, அது தொடர்வாதமாகவே இதை எடுத்து வைக்கிறேன். என்ன அசலா இருந்தா தான் அது மாற்றக்கூடாது, அது வேற மாதிரி இருந்தா தான் ஜியாதான்னு சொன்னா அதிகபட்சம். அரபியில் அசலுக்கு 3 எழுத்து இருக்குன்னு வச்சுக்கிறேங்க, ஃபாலன்னு இருக்கும், ஃபா ஐன் லாம். இந்த ஃபால இதை என்ன செய்வாங்க, அதிகமாக சேர்ப்பாங்க. 1 எழுத்து சேர்ப்பாங்க, 2 எழுத்து சேர்ப்பாங்க, 3 எழுத்து சேர்ப்பாங்க. இந்த மாதிரி 4, 5, 6 மாறும். இப்படியே அதிகபட்சம் சேர்க்கக்கூடியதுக்கு அதிகபட்சம் சேர்க்கணும்னு சொல்றது அசல் 3 இருக்கும். இப்போ அசல் 3 இருக்கிறதுல மாற்றக்கூடாது, அதிகமாக இருக்கிறதுல தான் மாற்றலாம். என்ன ஆதாரம்? அவர் இது சொல்லியிருக்காங்க, அது சொல்லணுங்க. நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலாக இருந்தால் மாற்றக்கூடாது, அது ஜியாதாவாக இருந்தால் மாற்றலாம் என்பது அவருடைய வாதம். வாதம் இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை திரும்பி சொல்றேன். அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் யபுசுத்து என்பதை பாவும் சாதும் பாவும் சீனும் தாவும் இது அசல், அந்த அசல்ல மாற்றம் பண்ணக்கூடாது. அதே போல அதிகமாக இன்னும் எழுத்துக்களை சேர்க்கிறோம் இல்லையா, அலிஃபை சேர்க்கலாம், நூனை சேர்க்கலாம், தாவை சேர்க்கலாம், லாம இந்த மாதிரி சேர்க்கலாம். இந்த சேர்க்கக்கூடியதுல தான் மாத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு சட்ட பிரச்சனை. எந்த செய்தியை இந்த சபையில் எடுத்து வைத்தார்களோ அந்த சட்ட பிரச்சனைக்கு இப்போது ஆதாரம் கேட்கிறேன். அதுக்கு ஆதாரம் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அசலில் மாற்றுவதற்கு குர்ஆனில் இருந்தே நான் ஆதாரம் தருகிறேன். இன்ஷா அல்லாஹ் அசலில் மாற்றுவதற்கு அல் குர்ஆனில் இருந்தே ஆதாரம் தருகிறேன். இப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வி, அசலில் மாற்றக்கூடாது,
அதிகபட்சத்தில் மாற்றுவது என்பதற்கு ஆதாரத்தை தர வேண்டும் என்று கேட்டு இந்த என்னுடைய உரையை முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் தெளிவாக இருக்கிறது. இதுவரை அவர் விமர்சித்த அனைத்தை பற்றியும் விவாதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். குர்ஆனுக்கு மாற்றமான ஹதீஸை ஏற்பதாண்டு இன்னொரு தலைப்பு இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது. ஆனால் தர்ஜுமா தொடர்பாக இவர் இதை சொன்னாரா இல்லையா? தர்ஜுமாவில் இதுதான் மிகப்பெரிய தவறு என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம கேட்டால் அது அடுத்த தலைப்பில் அது வரும் அப்படிங்கிறார். அடுத்த தலைப்பில் வர்ற விஷயங்கள் இந்த தலைப்புக்கும் பொருத்தமானதாக இருந்தால் வரத்தான் செய்யணும். ஒரு விஷயம் 2 தலைப்புக்கு பொருத்தமாக இருக்கும். அவருடைய ஆர்குமெண்ட் என்ன? என்னுடைய குர்ஆனுடைய தமிழாக்கத்தில் தப்பான செய்தி சேர்த்துட்டேன், இதான் பாரதூரமான விஷயம், இதுதான் முதல்ல பேசி தீர்க்கணுங்கிறாரு. அப்போ தப்பான விஷயத்தை சேர்த்துட்டேங்கிறதுக்கு ஒரு முதல்ல எடுத்து வச்ச விஷயம் என்னன்னு கேட்டால், சாலிம் என்பவர் பால் குடித்த விஷயத்தான் எடுத்து வைக்கிறாரு. ரொம்ப அதாவது எப்படின்னு கேட்டால், சாலிம் என்பவர், அந்த விவரத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன், இந்த புத்தகத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். சாலிம் என்பவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இளைஞராக இருக்கிறவர் சஹ்லா என்பவங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க. சஹ்லா என்பவருடைய வீட்டுனா என்ன? அபூ ஹுதைஃபா என்பவருடைய மனைவி தான் சஹ்லா. அவங்க வீட்டில் வந்து போய் கொண்டிருந்தார்னு ஹதீஸில் இருக்கிறது. அதை விமர்சிச்சிருக்கிறார். அந்த மாதிரி வார்த்தை ஹதீஸில் இருக்கிறது. அந்த சஹ்லாங்கிறவங்க உங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பு பிள்ளையாக இருக்கக்கூடாது, பெற்றவங்க தான் பிள்ளை அப்படின்னு அந்த வசனம் இறங்கின பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதிரி சாலிம் பெரிய ஆளாக இருக்கிறாரு, வளர்ந்துட்டாரு, தாடி உள்ளவராக இருக்கிறாரு, அதனால் நான் அவர் வீட்டுக்குள்ளே போகிறது என் கணவருக்கு பிடிக்கல, இளைஞராக இருக்கிற காரணத்தினால அவருடைய முகத்தில் நான் ஒரு அதிருப்தியை காணுகிறேன். இதெல்லாம் ஹதீஸ் வாசகங்கள் இருக்கிறது. அப்போ இதை பார்த்த உடனே என்ன ஆகுறாங்கண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அவருக்கு பால் விட்டு அருள்ஹி, நீ அவருக்கு பால் விட்டு அவங்க உனக்கு அம்மாவாயிருவாங்க, அவர் உனக்கு பிள்ளையாயிருவார். பிள்ளையாயிட்டா என்னவாகும்? தனியாக வரலாம் போகலாம். பிள்ளையும் தாயும் ஒன்றா இருக்கிற பற்றி ஏதாவது கொஸ்டின் ஆகுமா? அவர் அந்த வெறுக்கிறதுக்கு நியாயம் இல்லாமல் போயிடும் என்று பல ஹதீஸுகள் முஸ்லீமில் இன்னும் பல நூல்களில் இருக்குதுங்க. இதை வைத்துக்கொண்டு இதுதான் அகல குர்ஆனுக்கு இவர் இடம் தந்து விட்டார், பயங்கரமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் அப்படிங்கிறது அது பெரிய விஷயமாக திரும்ப திரும்ப பல இடங்களில் அவர் பேசிய விஷயமாக இந்த பாலூற்ற மேற்று தான் இருக்கிறது. அப்போ இந்த பாலூற்ற மேற்றை நான் குர்ஆனில் தப்பாக எழுதியிருக்கிறேன். வாதம் என்ன? இந்த பாலூற்ற மேற்று என்பது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஹதீஸ்னு எழுதியிருக்கிறேன். அவர் அதை தவறு விமர்சிக்கிறார். அப்போ நான் குர்ஆனில் எழுதின விஷயத்தான் இப்போ பேசுகிறேன். எழுதாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாதான் அது அடுத்த தலைப்பில் வருதுன்னு சொல்லணும். குர்ஆனில் தர்ஜுமாவில் எதை நான் எழுதியிருக்கிறேனோ, எதை நீங்கள் கண்டுபிடித்திருக்கிறீர்களோ, எதை விமர்சித்திருக்கிறீர்களோ அந்த விஷயங்களை எடுத்தா அது அடுத்த தலைப்பில் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம். அடுத்த தலைப்பில் பார்க்க வேண்டிய விஷயங்களுக்கு இது தேவைப்படுமானால் அடுத்த தலைப்புலையும் பார்ப்போம். இந்த தலைப்பில் பார்க்க மாட்டோம்னு சொல்ல முடியாது, அதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மார்பகத்தில் பால் குடிச்சா பிடிக்குமா? சாலிம் ஹதீஸை விகாரமாக பீச்சை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு கறந்து கொடுத்துன்னு அர்த்தம் வச்சுக்கிறணுமா? எப்படி கொடுக்கணுமா? பால் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? கறந்து கொடுத்த போடுங்க. 5 கறந்து கொடுத்தார்கள் அர்த்தமா? பால் குடிக்கணும்னு அது என்ன அர்த்தம் தெரியுமா? அது கறந்து கொடுத்த எல்லாரும் சொல்லுங்க. அப்போ இல்லை அவர் திருப்பி சொல்கிறான். அப்போ கறந்து கொடுத்ததுங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு செஞ்சுக்கிறலாம். அது சாலிக்கு மட்டும் காசு, அதாவது இது சாலிமுக்கு மட்டும் பிரத்யேக அனுமதினு வச்சுக்கிறேன்னு இதை வச்சு இதை மறுக்கக்கூடாது என்று அவர் அதில் கடுமையான முறையில் விமர்சனம் செய்திருக்கிறார். இதை நம்ம என்ன கேட்குறோம்னு கேட்டால், கறந்து கொடுத்ததாக சொன்னது யார் உங்களுக்கு சொன்னது? கறந்து கொடுத்தார்கள் என்று நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு கருத்தை சொல்கிறீங்களே, அது குர்ஆனில் அந்த 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 ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இருக்குதா? கறந்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் எப்படி வருது? கறந்து கொடுத்ததாக இவர் சொல்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிறங்க. கறந்து கொடுக்குற விஷயமாக ஒன்று சொல்லியிருக்கிறாரா? அகராதி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அகராதி வந்தார்ல, அதுக்கடுத்து இந்த அகராதியை சொல்லிக்கிட்டேன். ரலாத்துங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தப்படுகிறது. ரலாத்து என்ற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு வைக்கும் பொழுது ஒன்று ஹதீஸ் துணையோட விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஹருமுல் மஸ்ஸத்து வலல் மஸ்ஸத்தான். ஒரு தடவை மஸ்ஸுனா உறிஞ்சி குடிப்பது, மார்பகத்தில் வாய் வைத்து உறிந்து ஒரு தடவை குடிப்பதோ 2 தடவை குடிப்பதோ தாய் பிள்ளை என்ற உறவை ஏற்படுத்தாதுன்னு மஸ்ஸத்து தான். அந்த உறிஞ்சி கொடுப்பது தான் தாய் பிள்ளைங்கிற உறவுக்கு உரிய காரணம். 5 தடவை இருந்தால் தான் தாய் பிள்ளைன்னு வரும். ஒரு தடவை உறிஞ்சு குடித்தா அது வராது, 2 தடவை உறிஞ்சு குடித்தா வராதுன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஸத்து என்ற வார்த்தையை போடுகிறார்கள். மஸ்ஸத்து என்றால் மார்பகத்தில் வாய் வைத்து பால் அருந்துதல் என்று அர்த்தம். அதுதான் சட்டத்தை உண்டாக்கும். கறந்து குடிக்கிறது வராது.
அதே மாதிரி இது முஸ்லீம்லேயே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இது. அது மாதிரி இன்னொரு ஹதீஸ் மோஜமுல் அவுசத்தில் சையான் ஹதீஸ் வருகிறது. அமிஸ்ஸீஹி, நீ அவருக்கு மார்பகத்தில் வாய் வைத்து நீ பால் கொடு, தஹுருமி அலைஹி, அவருக்கு நீ ஹராமாகி விடுவாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே சாலிம் விஷயத்துக்கு அருளிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அமிஸ்ஸிங்கிற வார்த்தையை சொன்னதாகவும் ஹதீஸ் இருக்கும் பொழுது, இவர் என்ன செய்கிறார், என்னுடைய இந்த தர்ஜுமாவுடைய இந்த விளக்க குறிப்பை மறுப்பதற்காக வேண்டி கறந்து தான் குடிச்சாங்க என்று ஒரு அர்த்தம் செய்கிறார். சுயமாக செய்கிறார், எந்த ஆதாரமும் இல்லாமல் செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா மோஜமுல் லொகத்துல் ஃபுகஹாவுல இருக்கிறது. ரலா என்றால் மஸ்ஸதிய, ரலா என்ற அந்த அரபு சொல்லுக்கு மார்பகத்தில் வைத்து உறிஞ்சி குடித்தான், அதான் அர்த்தம். அதே மாதிரி அல் மத்தலாங்கிற அகராதி நூலில் இருக்கிறது அர் ரலாவு மஸ்ஸுஸ்ததி, ரலா என்கிற வார்த்தை மார்பகத்தில் பால் குடிப்பது தான். ரலா சபியு சதிய, ஒரு குழந்தை மார்பகத்தில் பால் அருந்தினான். இது மாதிரி ஈம்ராத்துன் முருளியுன்னு எப்போ சொல்லுவோம்னு கேட்டால், இதா காணத்து துருளிவு வலதகா சாத்தன் பாத சாத்தின், கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருப்பாள், அவளுக்கு அந்த வார்த்தை சொல்லப்படும். இன்னும் சொல்ல போனால் இதா காண சதியுகா ஃபீபமி வலதிகா, அவருடைய மார்பகம் குழந்தையுடைய வாய்க்குள்ளே இருந்தால் தான் ரலாங்கிற வார்த்தை சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மத்தலங்கிறது இருக்கிறது, மூஜமுல் வசீத்துங்கிறதுல இருக்கிறது. அதுலேயும் இம்தஸ்ஸ சதியகா அவ் லராஹா, ரலாவுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அவளுடைய மார்பகத்தில் உறிஞ்சு குடித்தான் என்பதுதான் அர்த்தம். அதே மாதிரி குர்ஆனில் ஆதாரம் காட்டுறாங்க. அதில் ஹர்ரம்னா அலைஹில் மராலிய, மூசா நபிக்கு பால் ஊட்ட பெண்கள்லாம் வரும் பொழுது அந்த பால் ஊட்டுற தாய்மார்களை எல்லாம் ஹராமாக்கி விட்டு அவங்க அம்மாட்ட மட்டும் பால் குடிக்கிற மாதிரி செய்தோம், அந்த மூசா நபி சம்பவம். அது சொன்னால் விவாதத்தில் அவ்வளோ விவரமாக சொல்ல முடியாது. அதே மாதிரி சுபுலு சலாமில் சொல்கிறாரு, ஒலா யஹ்ஃபா அன்னர் ரலாத்த லொகுதன் இன்னமா தஸ்துக்கு அலாமன் கானஃபி சின்னிசுகிரி, சின்ன வயசில் உள்ளவருக்கு தான் அது பொருந்தும் ரலாத்துங்கிறது. அலல் லொகுத்தி வரதத்து ஆயத்துல் ஹவுலைனி, இந்த லொகுத்துப்படி தான் 2 வருடங்கள் பால் ஊட்டுவார்கள் என்ற வசனம் கூட வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஷரஹு ஜர்கானியில் கூட என்ன செய்கிறாருன்னு கேட்டால், லாஹி ஐயதஹு பாலுஹும் பி அன்ன லாஹிரல் ஹதீசி அன்னஹு ரலா மின் சதீஹா, மார்பகத்தில் இருந்தான் பால் குடித்தார்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. உறிஞ்சி அதாவது கறந்து குடிக்க சொன்னாங்கன்னு இவர் அது நியாயப்படுத்துறதுக்கு, அது எப்படி அந்நியப்பட்ட பால் குடிக்கிறதுன்னு கேள்வி வரும் இல்லையா, அதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் அந்த விளக்கங்களில் சொல்லியிருக்கிறாரு, அது கறந்து குடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறாரு, வாயை வச்சு குடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதனால் அந்த ஹதீஸை மறுக்க வேண்டியது இல்லைங்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஹதீஸில் பார்த்தா கூட அது கறந்து குடித்தது அல்ல. அந்த ஹதீஸ் சொல்வது கறந்து குடித்ததை சொல்லலை. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் பால் குடிக்க சொன்னாங்கல்ல, பால் கொடுக்க சொன்னாங்கல்ல, அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, கைஃப உருளி உகு, நான் எப்படி அவருக்கு பால் கொடுப்பேன், ஒவ்வொரு ரஜுலுன் கபீருன்னு ஒரு பெரிய ஆளாக இருக்கிறாரு, கறந்து குடிக்கிறது பெரிய ஆளாக இருந்தால் சின்ன ஆளாக இருந்தானே. அந்த அம்மாவை பால் குடிக்க சொன்னோன்னு அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, அவருக்கு போய் பால் கொடுக்க சொல்கிறீங்களா, அவர் பெரிய ஆளாக இருக்கிறாரு, இவர் சொல்கிற கறந்து கொடுக்குற அர்த்தமாக இருந்தால் டப்பாவில் கறந்து கொடுக்குறது பெரிய ஆளாக இருந்தால் சின்ன ஆளாக இருந்தா என்ன, அப்போ பெரிய ஆளாக இருக்கும்போது கறந்து எப்படி வாயில் கொண்டு எப்படி வைக்கிறது என்கிறது தான் அந்த அம்மாவுடைய கேள்வி. இந்த கேள்வியை கேட்ட இதுவும் விளங்குது, கறந்து குடிக்கிறது இல்லைண்டு. இப்போ பஸ்ஸமாக ரசூலுல்லாஹி இதை கேட்ட ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. எதுக்கு சிரிப்பாங்க, இயல்பான ஒரு செய்தி சிரிப்பாங்களா, சிரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, கது அலிம்து அன்னஹு ரஜுலுன் கபீருன், பெரிய ஆள் தான் எனக்கு தெரியும், குடு அருளை, நீ மார்பகத்தில் வாயை வைத்து பால் குடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அப்படிலாம் கிடையாது என்று என்னுடைய தர்ஜுமாவில் எழுதினதை பொய்யாக்குறதுக்காக வேண்டி கட்டும் கோபத்தோடு இந்த விஷயத்தை விமர்சிக்கிறார். அது மாத்திரம் செய்யலை, அருளின்னு ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, இன்னஹு உதுலஹியத்தின், அவர் தாடி உள்ள ஆளாக இருக்கார், அவருக்கு எப்படி நான் பால் கொடுப்பேன், அவர் தாடி வச்சிருக்கிறார், அவருக்கு எப்படி நான் பால் கொடுக்கறது என்று கேட்ட உடனே நீ குடு அருளி. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலை, கறந்து கொடுன்னு சொல்லலை. பெரிய ஆளுன்னு சொன்னோன்னே என்ன செஞ்சிருக்கேன், அப்படி பெரிய ஆளா அப்படின்னா கறந்து கொடுத்துருப்போன்னு சொல்லலை, அருளி மறுபடியும் மார்பகத்தில் வைத்து கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கறந்து குடித்தார்கள் என்றதுக்கு விளக்கம் வைத்துக் கொள்ளலாம். அதனால இவர் இந்த ஹதீஸை மறுத்து தப்பு, நான் அந்த ஹதீஸ் தவறுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணுமா, கறந்து குடிக்கிற அர்த்தம். அதை விட முக்கியமானது தெரியுமா, கறந்து குடிக்கிறது தான் அர்த்தம்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்களாம். இந்த 3 பேர் இல்லைன்னு இருக்கிறாங்க, கறந்து கொடுத்தது தான் அர்த்தம் என்று எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். வேற என்ன செய்கிறார் அவர், அதில் எடுத்துருக்கீங்களா, அது வருதா, வரமாட்டேங்குதோ, ஆடி வர மாட்டேங்குதா, அவங்க லைனில் ஏதோ பண்ணுற மாதிரி தெரியுதுமா, முதல்ல செக் பண்ணி சரி பண்ணிக்கங்களா, ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் பிரேக் கேளுங்க சரி பண்ணுற வரைக்கும். ஏன்னா கிளிப்பிங் போடால் தான் நல்லாயிருக்கும், ஒரு 5 நிமிஷம் சின்ன பிரேக் விட்டுக்கிறேன் சரி பண்ணுற வரைக்கும். சரி செய்யலாமா, உங்களும் செக் பண்ணிக்கிறேங்க, அதுதான் நல்லாயிருக்கும்.
ஒரு 5 நிமிஷம் பிறகு கொடுங்க. ஏன் டைம் பண்ணி பேச நான் அதை எபிசுத்து சொல்கிறேன். இது சில வைக்கணுங்கிறதுக்காக தான். ஏதோ ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வமன் சார் அலா நஹ்ஜில் யௌமித்தீன். மதிப்பிற்குரிய சகோதரர்களே, இரண்டு உரையில், முதலாவது உரையில் பஸ்தத்தன் என்பது ஏன் தவறு என்று கேட்டோம். அதற்கு பதில் சொல்லக்கூடிய அவர், பஸ்தத்தன் என்று லிசான் அரபில் ஏற்றுக்கொள்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதும், அதிகபட்ச வார்த்தையில்தான் மாற்றம் கொண்டு வர வேண்டும், அதன் அசலில் மாற்றம் வராது என்பதையும் இங்கு கூறி அவருடைய இதை முடித்தார். நாம் அதற்கும் கேட்டோம், அதற்கு ஆதாரம் தாருங்கள் என்று கேட்டோம். அதற்கு ஆதாரம் தருவோம், கடைசியில் கூறுகிறேன் என்று சொல்லி கூறாமலேயே முடித்து விட்டார்கள். நன்கு கவனிக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். 2 விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பஸ்தத்தன் என்பது ஏன் தவறு, ஏன் அர்த்தம் வராது, அதிகபட்ச வார்த்தையில் தான் அரபியில் மாற்றும் என்றால் அதற்கு என்ன ஆதாரம், அதோடு சேர்ந்து லிசான் அரபை ஏற்றுக்கொள்ளலாமா கொள்ளக்கூடாதா, மொழி அகராதியை காமுசுல் முஹீத்தை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்ற அடுக்கடுக்கான கேள்வியை இந்த 2 அமர்விலே நாம் அவர்களுக்கு முன்னர் வைத்திருக்கிறோம். அப்படி அவர்கள் தரவில்லை என்றால், தந்தால் அதை பற்றி விவாதிப்போம். அப்படி தரவில்லை என்றால், அவர்கள் குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, குர்ஆனில் தவறு இருக்கிறது என்று இந்த உம்மத்தின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அந்த வார்த்தையை நான் மாற்றுகிறேன் என்று அவர்கள் இங்கு தெரிவிக்க வேண்டும். ஒன்று, ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது எப்படி இது ஒன்று ரெக்கார்டிங் பிரச்சனை இருக்கு, அல்லது அவர் அதுக்குரிய இந்த வாபஸ் வாங்குதலை அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கும் தெரியும், அவர்கள் எங்கு இந்த கிளிப்பை போட்டு காமித்தார்களே, அது என்ன நான் பேசலன்னா சொல்கிறேன், இல்லை நான் பேசுனதுலாம் சரிதான், இங்கே யாருமே இங்கே மறுக்கலை, எல்லாம் என்னுடைய இதை தான் போட்டு காமிக்கிறாங்க, நான் பேசுனது யாரும் மறுக்கலை, அதை பற்றி விவாதிக்க மாட்டேன்னு சொல்லலை, விவாதிக்க மாட்டேன்னு சொல்லவில்லை. குர்ஆனை பற்றி இந்த விவாதம் இருக்க வேண்டும், இதற்கு அடுத்த விவாதம் ஹதீஸை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்து அந்த நாளிலே அடுத்த பகுதியாக சஹாபாக்களை பற்றி இருக்க வேண்டும், அதற்கு அடுத்த பகுதியாக பொய்யன் யார், முஜிபுர் ரஹ்மானா பி ஜெயின்லாப்தீனா என்ற இந்த தலைப்பில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் விவாதத்தை நாம் கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆகையினால் இங்கு நான் விவாதிக்கவில்லை என்றெல்லாம் சொல்லவில்லை, பதில் சொல்வேன். ஆனால் ஏன் நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று நாம் ஏன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம்? நான் எடுத்து அந்த குர்ஆனை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரை டிஎன்டிஜேக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் முஜிபுர் ரஹ்மானுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தம் என்று அது எழுதி கையெழுத்திடப்படவில்லை. டிஎன்டிஜே சார்பாக பி ஜெயின்லாப்தீன் என்று கூட எழுதப்படவில்லை. பி ஜெயின்லாப்தீன் என்பவருக்கும் முஜீபுக்கும் என்றுதான் இங்கே கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. இந்த அவர்கள் எழுதிய அந்த தர்ஜுமாவில் எனக்கும் அவருக்கும் நேரடியாக நடக்கக்கூடிய ஜமாத்துடைய தொடர்பின்றி நடக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் நான் அவருக்கு முன்னர் வைக்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும், நான் அதை முதல் துவங்க வேண்டும் என்பதுதான் அங்கு அக்ரிமெண்டிலே ஷர்த்தாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எந்த கேள்வியை நான் எடுத்து வைத்தேனோ அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் எல்லா கேள்வியும் அவங்க கேள்வி கேட்கிறாருந்தா நான் பதில் சொல்றேன், வேண்டாம் குர்ஆனுடைய தர்ஜுமாவை ஏன் தர்ஜுமான்னு சொல்லிட்டோம், முஜிபுர் ரஹ்மான்னு சொல்லிட்டு தந்துருட்டேன். எந்த கேள்வியை கேட்டாலும் நான் பதில் சொல்லிட்டு போறேன். யார் எழுதினாத அப்படி என்ன அந்த காப்பி ரைட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி 2002 2009 வரைக்கும் அதில் உள்ள லாபம்லாம் இருந்தால் அவங்க திரட்டு நஷ்டமாக இருந்தால் நான் ஏற்று கொடுக்குறேன், அந்த மாதிரி கொடுத்து ஏற்றுக்கிட்டோம்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், என்ன கேட்டாலும் கேளுங்காண்டே. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த மாதிரி எதை வேண்டாலும் விவாதிக்க தயார். யாராச்சும் ஒரு ஆள் கேள்வி உங்கள் தர்ஜுமாவில் தப்பு இருக்குன்னு சொன்னால் உடனே வால் போஸ்ட் பிஜே விவாதிக்க தயார். அப்படி இல்லை, தப்பு எங்கன்னா தப்பு எங்கன்னு கேட்போம், அதுக்கு நாம் பரிசீலிப்போம் அப்படின்ற ஒரு நிலையில் நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இருப்போம். ஆக அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் இவங்க இந்த செய்தியை சொன்னதுனால சொல்கிறோம், இங்கு எந்த ஒப்பந்தமும் மீறப்படவில்லை. ஒப்பந்தம் என்பதை நாம் துவங்க வேண்டும்,
நான் வைக்கக்கூடியதற்கு அவர்கள் பதில் தர வேண்டும். நான் பேசியதில் நான் தான் எடுத்து வைக்க வேண்டும். அதில் இருக்கிறது ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? இதுவரை முஜிபுர் ரஹ்மான் இந்த தர்ஜுமா பற்றி பேசியது இருக்கு, யார் மறுத்தா? அதில் நான் எடுத்து வச்சேனா இன்ஷா அல்லாஹ் எடுத்து வைப்பேன். நான் பேசினிலிருந்து நான் எடுத்து வைப்பேன். அப்போதுதான் அது விவாத பொருளாகும் என்பதை உங்கள்கிட்ட பதிய வச்சுக் கொள்றேன். ஆகையினால் இங்கு போடப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் நான் பேசியது இன்னும் மறுக்க முடியாது. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் பதில் சொல்வோம். கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். பஸ்தத்தன் என்பது தவறு, அதற்கு பொருள் இல்லை என்பதற்கு அகராதியிலே ஆதாரத்தை சமர்ப்பியுங்கள். லிசான் அரபி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன வார்த்தை சரியாக இருந்தால் அறிவியுங்கள், அல்லது அதை தவறு என்றால் நீங்கள் அதை வாபஸ் வாங்குங்கள். அதிகபட்சமாக ஒரு வார்த்தையிலே 3 எழுத்து உள்ளது, அதிகபட்சமான உள்ளதைத்தான் மாற்ற வேண்டும். குறைந்து 3 எழுத்து இருந்தால் மாற்றக்கூடாது என்று நீங்கள் சொன்ன இலக்கணத்திற்கு இங்கு ஆதாரம் தாருங்கள். இந்த கேள்வியை நான் உங்களுக்கு மத்தியில் இங்கு மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் அடுத்த ஒரு செய்திக்கு வருகிறேன். அதுவும் இன்னும் ஒரு அடுத்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர்றேன். தவறுகள் பல விதத்தில் அப்படி மலிஞ்சு கிடக்குது. ஆரம்ப அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் எங்கு பார்த்தாலும் தவறுகள், எங்கு பார்த்தாலும் யூகங்கள், எங்கு பார்த்தாலும் சொந்த கருத்து திணிப்புகள், எங்கு பார்த்தாலும் அரபி மொழிக்கு மாற்றமான இலக்கணங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு சாதாரண புத்தகம் எழுதப்படுவதில் செலுத்தப்படக்கூடிய கவனத்தை கூட இந்த அல் குர்ஆனுடைய வேதத்தில் செலுத்தப்படவில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தவறுகள் மலிந்து கிடக்கின்றன. அதில் நாம முதல் இதே எடுத்து வச்சோன்னா, அல்லாஹுடைய கலாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை இந்த விவாத பொருளாக எடுத்து வைக்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நான் சொன்னால், நீங்கள் ஓதினால் அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. அந்த வார்த்தையில் உள்ள தவறு என்று இங்கு பதிய வைக்கப்படுகிறது. 7 எடிஷனில் அது வந்துவிட்டது. இந்த போன்ற தவறுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம். அதே போல இன்னும் பல முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் தர்ஜுமாவில் அவர் என்னென்னவெல்லாம் தப்பும் தவறுமாக பண்ணி இருக்கிறார், எதையெல்லாம் விட்டு இருக்கிறார், எதையெல்லாம் வேண்டுமென்றே கட் பண்ணி இருக்கிறார் என்பதெல்லாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அதே போல அடுத்தபடியாக இன்னொரு வகையான தவறு இருக்கிறது. என்ன? தஃப்சீரில் அவர் பண்ணிய விரிவுரை என்ற பெயரிலே அவர் செய்துள்ள அந்த மோசடிகள், அந்த பித்தலாட்டங்கள், இவைகளெல்லாம் அடுத்த ஒரு நிலையும் இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நாம் முதலில் பிஸ்மில்லா என்று இந்த வாதத்தை தொடங்குறதுக்கு எடுத்துக்கொண்டது கலாமுல்லாவை ஆரம்பிப்போமே, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் முன்வைப்போமே என்றுதான் இந்த விஷயத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம், முன் வச்சிருக்கோம். இதுக்குரிய காரணத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்திலையும் தவறுக்கு இதுக்கு மட்டும் பிடிச்சி நிற்க கூடாது. கலாமுல்லாவிலும் தவறு செய்து சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். குர்ஆனை சந்தேகப்படும் ஒரு நிலையை வரிக்கு வரி பதிய வைத்திருக்கிறார். எத்தனை இடங்களில் இருக்கிறது? தொகுக்கப்பட்ட வரலாறுல தவறாக எழுதிவிட்டார்கள், அதை இந்த உம்மத் ஏற்றுக்கொண்டது. தவறாக எழுதிவிட்டார், அது அப்படியே வருகிறது. மாற்றினால் குழம்பிவிடும் என்றதுக்காக அன்றிலிருந்து இன்று வரை தவறாக இருக்கிறது. நவுது பில்லா. எந்த உம்மத் ஏற்றுக்கொள்ளும்? சிந்திச்சு பார்க்கணும். உம்மத் ஏற்றுக்கொள்ளுமா? குர்ஆன்ல தவறு இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளுமா? நாம் இங்கு ஏற்றுக்கொண்டு அமர்ந்திருக்கிறோம். 7 எடிஷனில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கு நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து துவக்கப்பட்ட இதை சாதாரண விஷயமாக திசை திருப்பப்படுவதை இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக அதை உன்னித்து கவனிக்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆதாரங்களை அவர் எடுத்து வைத்தாலும் வடிக்காவிட்டாலும் இன்ஷா அல்லாஹ் நாம் எடுத்து வைக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த சாலிமுடைய விஷயமா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் சொல்லாமல் விட போகிறதில்ல, அவர் இதையும் சொல்லிவிட்டு சொல்லுவேன். நான் போன தடவை சொல்லாமல் விட்டுட்டு போயிட்டாருங்க. டயத்தினால தான் விட்டுருக்குது. அதில் நேரம் முடிஞ்சதுனால அந்த எபிசத்துக்கு சொல்லுவோம். சொல்லாமல் என்னமோ சபையே கலைஞ்ச மாதிரி என்ன செய்யலாம், இதுவரையும் சொல்லவில்லைங்க கூடாது. அது எப்போ சொல்லணும்? முடியும் போது சொல்லாட்டி தான் இதுவரையும் சொல்லலைங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு அவர் என்ன கேட்குறாருன்னா, இதில் ஒன்று சொல்லிக்கிட்டு அதில் சொல்கிறேன். அதாவது லிசானுல் அரபுல இருந்ததை ஏற்றுக்கிறவங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது லிசானுல் அரபுங்கிறதுங்க அகராதி, வரலாறு, சொந்த கருத்து, பல விஷயங்களையும் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல். அதில் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் இருக்கும், அதுக்குரிய கிரவுண்டோடு இருக்கணும், ஏற்றுக்கொள்ளாதும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக நான் ஒன்று சொல்கிறேன். இது லிசானுல் அரபுல எழுதின பிரகாரம் நீங்கள் என்ன செய்யணும், அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். என்ன செய்யணும்னா, லிசானுல் அரபுலே சொல்கிறாரு, குர்ஆனில் அதுவும் அவர் எடுத்து கூட வைக்க நினச்சிருக்கலாம்.
லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு குரானில் இருக்கும். கஹ்ஃபு சூராவில் லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு வரும். ஆனால் இலக்கண பிரகாரம் லாக்கின்ன என்று தான் வரணும். லாக்கின்னாண்டு நீட்டி வரக்கூடாது, இலக்கணப்படி வரவே கூடாது. அப்போ லாக்கின்ன ஹுவல்லாஹு ரப்பின்னு வர்ற இடத்துல லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பின்னு அந்த அலிஃபை போட்டு எழுதியிருக்கிறாங்க. இதை வந்து லிசானுல் அரபுக்காரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அது ஏன் அலிஃபு போட்டு எழுதுனாங்கன்னு சொன்னால் பல பேர் இந்த முட்டையை போட்டு நினைச்சிட்டாங்க, வாசிக்காதீங்கன்ட்டாங்க. ஆனால் இவர் லிசானுல் அரபு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லாக்கின்னி அன ஹுவல்லாஹு ரப்பி. லாக்கின்னா, அதாவது லாக்கின்னா எப்படி வரும்னா லாக்கின் அனன்னு இருந்துச்சான். லாக்கின்னா இருக்குதுல, லாக்கின்னா என்பது ரெண்டா பிரிக்கிறாரு. லாக்கின் அன, அந்த அலிஃபை எடுத்துட்டு லாக்கின் நாண்டு வந்துச்சு, அதனால நீட்டி வச்சிருக்குது. அப்போ லாக்கின் வேற, அனடா நான்கு அர்த்தம். லாக்கின்னா என்றாலும் அர்த்தம், அணை என்றால் நான் என்ற அர்த்தம். இந்த லாக்கின்னாவை எப்படி பிரிக்க வேண்டும் என்றால் லாக்கின் அனன்னு பிரிக்கணும். அப்படிதான் இது அசல்னு சொல்றார் தக்தீர், அப்படின்னு லிசான் அவரு சொல்றாரு. இவர் சொல்ற அர்த்த பிரகாரம் மொத்தத்துக்கு அர்த்தம் செஞ்சு எனக்கு காட்டணும். எப்படி காட்டணும்? லாக்கின்னா, அவர் சொன்ன அர்த்த பிரகாரம் லாக்கின் அன என்றாலும் நான், ஹுவ அவன், அல்லாஹு இறைவன், ரப்பி அல்லாஹு அல்லாஹ், ரப்பி என் இறைவன். அதான் என்றாலும் நான் அவன், அல்லாஹ் என் இறைவன். அல்லாஹ் என்ன, இதுக்கு என்ன அர்த்தம்ன்றான்? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிக்கு மொத்தமாக அர்த்தம் செஞ்சு காட்டணும். அது லிசானுல் அரபுக்காரர் சொல்றாரு. லிசானுல் அரபுக்காரர் சொன்னாலும் அது அர்த்தம் வருதான்னு பார்க்குறோம். அவர் லாக்கின்ங்கிறத ரெண்டா பிரிச்சார தவிர அதுக்கப்புறம் ரப்பின்னு வருத நான் தான் என் இறைவன் சொல்ல முடியுமா? நான் தான் அல்லாஹ் சொல்லிவிட்டு நான் தான் ரப்பி என் இறைவன் எப்படி சொல்லுவான்? உன் இறைவன் சொல்லுவான். அல்லாஹ் வந்து என் இறைவன் சொல்லிக்கிறவானா? இவர் சொல்றபடி லிசானுல் அரபுக்காரர் சொல்றபடி அவர் பிரிச்சோம்னு சொன்னா என்ன வரும்? லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பி, நான் தான் என்றாலும் நான் தான் அவன், அல்லாஹ் என் இறைவன். அதுக்கு அர்த்தம் கூட வராது. என்ன இது லாங்குவேஜ்? இது அல்லாஹ்வுடைய கலாம் எவ்வளோ ஃபசாகத்தான ஒரு உயர்ந்த தரத்தில் உள்ளது. அப்போ இதை வந்து லாக்கின்னாங்கிறது எழுத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த அப்படிங்கிற அடிப்படையில் அது எடுத்துக்கொள்வதை தவிர இந்த லிசானுல் அரபுக்காக தான் இதை சொல்கிறேன். லாக்கின்னா விஷயத்தை எடுத்து வைக்கும்போது வேறு ஆன்சர் பண்ணிக்கிறேன். லிசானுல் அரபுல உள்ளலாம் ஏற்றிக்கிறீங்களான்னு கேட்டால் லிசானுல் அரபுல உள்ளது அகராதியும் இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குரானில் உள்ளதை சில பார்க்குவாங்க, பஸ்தத்துன்னு இருக்குதே, அப்போ இதை வச்சுட்டு அவர் இலக்கணமாக எழுதுறது. அவங்க குரானுக்கு முந்தின அகராதி கிடையாது லிசானுல் அரபுங்கிறது. குரானெல்லாம் வந்த பிறகு குரானில் உள்ளதையும் வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் குரானில் வந்து இன்ன ஹாதானி ல சாஹிரானி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது. இன்ன ஹாதானி ல சாஹிரானி என்று சொல்லி வரக்கூடாதுங்க. அது தவறு, இலக்கண பிரகாரம் தவறு. எந்த இலக்கண பிரகாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தி இருந்த இலக்கண பிரகாரம் இன்ன ஹாதைனி தான் வரணும். இன்ன என்று வந்துருச்சுன்னு சொன்னால் இன்ன ஹாதானின்னு வரவே கூடாது. ஆனால் குரானில் நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கு? இன்ன ஹாதானி இல்லை சாஹிரானின்னு இருக்கும். இதை பற்றி ஆயிஷா நாய்கிட்ட பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீ வந்து தப்புப்பா, அது வந்து தப்பாக எழுதிப்பட்டாங்க, ஹத்தவுல் காத்திபு இன்ன ஹாதைன்னு வாசிக்கிறாங்க. அதான் இன்ன ஹாதானி இல்லை சாஹிரானின்னு குரானில் இருக்குது. அது ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது எழுத்தர் செய்த தவறு, ஹாதானி வரக்கூடாது, ஹாதைனின்னு தான் வரணும், ஹாதானின்னு தப்பாக எழுதித்தாருங்கிறாங்க. அப்போ இது கொல்லாமல் விடமாட்டார்கள், பயங்கரமான விஷயங்கிறீங்களே. ஆயிஷா நாய் வந்து இது ஹத்தவுல் காத்திபுங்கிறாங்களே, எழுத்தர் செய்த பிழைங்கிறாங்களே. அப்போ அது மாதிரிலாம் எழுத்தர்கள் செஞ்சு இருக்கிறாங்க, அதுக்கு நிறைய முன்மாதிரி இருக்கிறது. ஆனால் குரான் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு விளங்கிக்கணும். குரான் எதை கொண்டு பாதுகாக்கப்பட்டுச்சு? தில்க ஆயாத்துன் பையினாத்துன் ஃபி சுதூரில்லதீன ஊத்துலில், கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களில் இந்த வசனங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் உள்ளங்களில் மனப்பாடம் கரெக்டாக பண்ணி வச்சிருப்பாங்க, அதை வச்சு தான் கரெக்ட் பண்ணணும் என்பதை என்ன செய்கிறாங்க விளங்கிக்கிறோம். இப்போ லிசானுல் அரபுல இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அவர் இந்த இருக்கிறதுனால அவர் சொல்கிறார். பஸ்தத்துன்னு குரானில் ஒன்று எழுதப்பட்டிருக்குண்டு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பஸ்தத் சம்பந்தமாகவே நீங்கள் பாருங்களேன். இன்னும் அது அதாவது அந்த ஆயிஷா நாய் சொன்னதை படிக்கிறேன். அதாவது இன்னல்லாஹ லஸ்தஹியா மினல்லாஹி தஆலா அன் நக்ர இன்ன ஹாதானி. ஆயிஷா நாயிட்ட பேசும்போது எபுன உக்தி ஹாதா ஹத்தம் மினல் காத்திப் குர்துபில ஆயிஷா நாய் சொன்னது எடுத்து எழுதுறாங்க. என்னுடைய சகோதர மகனே, இது இன்ன ஹாதானின்னு வரக்கூடாது, ஹாதைனின்னு வரணும், எழுத்துறவங்க தப்பாக எழுதிவிட்டாங்க. அப்போ எழுதுனவங்க தப்பாக எழுதிட்டாங்கன்னா அப்படி தான் இருந்துகிட்டு நிற்கிறேன். ஆயிஷா நாய் எதை தப்பாக எழுதிட்டாங்கன்னு சொன்னாங்களோ அப்படி தான் குரானில் இருந்துகிட்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த குரானில் பயங்கரமாக அப்படி சொல்கிறீங்களே, அல்லாஹ் எப்படி பாதுகாத்தங்கிறான்? எழுத்துக்களை ஓசையை தான் பாதுகாத்தான். எழுதுறவங்க முன்ன பின்ன எழுதிருவாங்க, ஆனால் மனப்பாடத்தின் மூலமாக தான் அது பாதுகாக்கப்படுதுங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் இந்த ஆயிஷா நாயுடைய சொல்லை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். இது தப்ரிலையும் எடுத்து காட்டுறாங்க, குருத்துபிலையும் எடுத்து காட்டுறாங்க ஆயிஷா நாயை சொல்ல. இது அல்லாமல் இன்னும் சொல்ல பண்ணணும் கவனிங்க.
சில ஆளுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் குரானில் பஸ்ஸத்தை சீன் டாபிக் தானே பேசிகிட்டு இருக்கிறோம். பஸ்ஸத்தை எபுசுத்துங்கிறத இந்த சீன் டாபிக்லேயே பஸ்தத்தண்டு இருக்கிற மாதிரியே பாசித்தின் சீனு தான் இருக்குது, சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்கிற நைசாபுரி. நீங்கள் ஓதுவீங்களா சாது வச்சு? குரானில் பாசித்தின் சீன் வச்சு இருக்கிறது, சாது வச்சு சொல்லலாம். மாயிதாவில் 28வது வசனத்துக்கு சொல்கிறாரு. எபுசுத்து ரிசுக்கன்னு இருக்குத அந்த இடத்துல என்ன செய்யலாம், அதை சாது வச்சு சொல்லலாம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸுடைய கிராத் தான். இப்னு அப்பாஸ் தக்வான்லாம் சொல்லியிருக்கிறாங்க. குரானில் எழுதப்பட்ட குரானில் சீன் இருக்குதுங்க. எழுதப்பட்ட குரானில் சீன் இருக்கும் பொழுது அதை பிடிச்சி சாதா ஓதலாங்கிறாரு யார்? இப்னு அப்பாஸ். ஆயிஷா நாயி காத்திபுடைய தவறுங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாரு இதை சீனை இங்கேயும் சாதா ஓதலாம், ஒரு இடத்துல இருக்குது சாதா, இங்கேயும் சாதாக ஓதலாம் என்று சொல்லி என்ன செய்கிறாரு இப்னு அப்பாஸ் சொல்லி காட்டுகிறாரு. அதே மாதிரி ஒலா தபுசுத்துஹா குல்லல் பஸ்து சீனு தான் இருக்குது குரானில், இதையும் சாதா ஓதலாங்கிறாரு. இது வந்து சூரத்துல் பனி இஸ்ராயீல்ல. அது மாதிரி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. எதனால இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த எழுத்துக்களில் வருகிற பிழையினால தான் சொல்கிறாங்க. நம்ம உள்ளத்தில் தான் நல்லா பாதுகாத்திருக்கானே தவிர எழுத்தில் பிழை வந்ததற்கு இந்த லிசானுல் அரபி இதெல்லாம் நீங்கள் காட்டாதீங்க, அசல் வந்து அதுதான் வந்து சொல்லிட்டாரு. அடுத்தவர் என்ன கேட்குறாரு, அசல் மாறாது ஜாயிதானு தான் மாறும் என்பதற்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாரு. அசல் மாறுங்கிறதுக்கு தான் ஆதாரம் சொல்லணும். அசல்னா அசல் தானே, அசல்னா அது என்ன எழுத்து, அதான் நேச்சுரல்னு அர்த்தம். நேச்சுரலாக இருக்கிறதுக்கு யாரும் ஆதாரம் காட்ட மாட்டாங்க. நேச்சுரல் மாறுறதுக்கு ஏதாவது ரூல் இருந்தால் அது ரூல் படி தான் மாறும். ஒரு இடத்துல மாறினால் அந்த ரூல் உள்ள எல்லா இடத்துலையும் மாறணும். அப்போ நீங்கள் இதை ரூல் படி நீங்கள் மாற்றினீங்கன்னு சொன்னால் அந்த எல்லா சீன் உள்ள இடத்துலையும் சாதா ஆக்கலாமா? அது ஒரு முறை தான், அதுவும் அகராதியில் ஒரு முறை தான் என்று சொன்னால் எந்த இடத்துல சீன் வச்சு எழுதியிருக்கிறோம், ஒரே ஒரு இடத்துல சாது இருக்கிறது, மீது எல்லா இடத்துலையும் சீன் வச்சு இருக்கிறது. நீங்கள் அது ஒரு முறை என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் அதையும் சீன் வைத்து ஓதலாமா? சீன் வைத்து ஓதக்கூடாது என்று நீங்கள் சொன்னால் அது ஒரு முறை தானே, அது ஒரு வழக்கத்தில் உள்ளது தானே, அதுதானே. அது ரெண்டும் செய்யலாமல் ஒரு முன்மாதிரி வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களானா சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ எந்த இடத்துல எடுத்தாலும் சாதை வந்து சீனையே தான் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ரெண்டு இடத்துல மட்டும் பஸ்தண்டு வரக்கூடிய ஒரு இடத்துலையும் எபு சுத்து என்று வர்ற ஒரு இடத்துலையும் சாதை வைத்து சொல்கிறீங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால் அசல் வந்து சீனு தான். குரானில் எழுதின பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்ன ஹாதானி என்றும் சொல்லலாம்னு கிராமரில் பின்னாடி ஆட் பண்ணுறாங்க. ஆயிஷா நாயி காலத்துடைய கிராமரில் அது கிடையாது. இன்ன ஹாதானி தான் இன்ன ஹாதானி தான் சொல்லணும். அப்போ குரானில் எழுதினவங்க வந்த பிறகு ஏன்னா இலக்கியங்கள் எல்லாம் வந்து இலக்கணம் எல்லாம் கடந்த கால கவிதையிலேருந்து தான் எடுப்பாங்க. கவிதையில் ஒருத்தர் எழுதிட்டாருன்னு சொன்னால் அது நிலை பெற்றுச்சுன்னு சொன்னால் அதையும் சட்டமாக்கிடுவாங்க. அப்படித்தான் இலக்கணங்கள் வகி வந்து இலக்கணமாகிறது இல்லை. அதனால் குரானில் வந்ததுனால பல விஷயங்களை ஆதாரமாக நகுவலை இலக்கணத்துக்கு ஆதாரமாக காட்டிக்கிடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று கவனிக்கணும், குரானை வந்து எழுதுனது அல்லாஹ் எழுதுனா? நான் கேட்குறேன், அல்லாஹ் எழுதுனானா? அல்லாஹ் கல்புல உள்ளத்தில் நஸ்ஸலஹு கல்பிக்க உன் உள்ளத்தில் போட்டாங்கிறான். என்ன அல்லாஹ் எழுதுனது பிடிச்சி நம்ம நினைச்சிட்டோமா? அல்லாஹ் வந்து சாதை போட்டு எழுதிட்டானா, நம்ம போட்டு சீனை போட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த குரலை உயர்த்தி ஆக்ரோஷமாக சொன்னால் கரெக்டுமா நினைக்கிறாங்க. அல்லாஹ் குரானை எப்படி தந்தான்? ஏன் எழுதி பேப்பராகவே தரல? பேப்பராக தந்திருந்தால் அதையும் இவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். இல்லை லமசுகுபி ஐதீகம்ண்டு அல்லாஹ் எழுத்து வடிவில் குரானை தரவே கிடையாது. சரி, ரசூல்லாவை கைப்பட எழுதுனாங்களா? அல்லாவும் எழுதலை. அல்லாவுடைய ரசூலாச்சு எழுதுனாங்களா? நமக்கு நல்லா தெரியுது காத்திப்பு தான் எழுதுனாங்கன்னு. எழுதக்கூடிய எழுத்தர்களை வச்சு தான் எழுதுறாங்க. அப்போ அல்லாஹ் ஒருத்தந்தான் மறதிக்கும் தவறுக்கும் அப்பாற்பட்டவன் காட்டுவதற்காக அந்த ஓசை எந்த ஒளி வடிவத்தை இறக்கினான் அதை பாதுகாக்கிறான். எந்த வரி வடிவத்தை எழுதுனாங்களோ எழுதக்கூடிய காத்திப்புகள் கையில் என்ன செய்யறான் அல்லாஹ் வச்சு அந்த கண்டுபிடிக்கிறதுக்குரிய. ஆனால் ஒரே ஒரு இடத்துல வந்திருந்தா கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். ஒரு நிமிஷம் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வந்தால் கூட கன்ஃபியூஸ் ஆயிரும். எபு சுத்து நும்புட்டு இடத்துல எழுதிவிட்டு ஒரே இடத்துல ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணும்பொழுது அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓ, இந்த இடத்துல இப்படி எழுதிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இதுக்கு வந்து கொந்தளிக்கிற நீங்கள் அந்த குரானுடைய நிஜாமுதீனுடைய குரான் தமிழாக்கம் மற்ற குரானுடைய பிரதிகள் எல்லாம் பின்பக்கம் பட்டியலே போட்டு வச்சுக்கிறாங்களே, இப்படி இருக்கணும், இப்படி ஓத வேண்டிய முறை என்று சொல்லி அப்போ கொந்தளிச்சிருக்கணுமே. குரானில் இந்த மாதிரி பட்டியலை போட்டு விட்டார்கள் ஓத வேண்டிய முறை என்று. அப்போலாம் என்ன செய்யலாம்? அதுவும் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருச்சே. அப்போ என்ன போய் சீனை எது கொண்டு போடணும்? நான் என்ன கேட்குறேன், அது ஒரு லோகத்தாக இருந்தால் மேலே சீனை கொண்டு போட்டாங்க, அது போட்டவர் யார்? அது தவறு என்றால் எந்த அடிப்படையில் தவறுங்கிறீங்க? அப்போ யாரோ போட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சீன் சாது போட்டிருக்குது, சீன் எதுக்கு மேலே கொண்டு போடணும்? சவுதி குரானில் சீன் போட்டிருக்கேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவன் கேட்ட கேள்விக்கு மாஷாஅல்லாஹ் நிறைய ஆதாரங்கள் அவங்களே தேடி தந்திருக்கிறாங்க. பஸ்தன் என்பதை இப்னு அப்பாஸ் இல்லாத்தலான்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அது வந்து ஒரு பெரிய ஆதாரம். பாசித்துன் என்று சொல்வது நாம ஒன்று தான் காமிச்சோம் லிசான் அரபில்.
இந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னு மாஷாஅல்லாஹ் அவங்களே சொல்லி தந்துட்டாங்க. ஆகையினால சாத் என்பது தவறு இல்லை என்று அவர்கள் நாவினாலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா இவர்கள் எதுவெல்லாம் அவர் பஸ்தத்தன் என்று தவறு சொன்னார்களோ, இப்னு அப்பாஸ் மற்ற என்னென்ன ரிவாயத்தெல்லாம் தவறாக உள்ளதை நானும் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். ஏன்னா நாம் இதை என்ன சொல்லணும்னா, பஸ்தத்தன் என்பது ஏன் தவறு, அது மொழி அகராதியில் வந்து சரியாக இருக்குன்னு எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னால் தவறுங்கிறதுக்கு ஆதாரம் தராமல், இல்லை நீ மட்டுமா பஸ்தத்தன் சரின்னு சொல்கிற, அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவே சரின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாசித்துன் எல்லாம் நிறையா விஷயங்களை மாஷாஅல்லாஹ் எடுத்து தந்திருக்கிறாங்க. இது இன்னும் ஆதாரம். ஆக நம்ம கேட்கக்கூடியது இது யாரெல்லாம், நானே இன்னும் சொல்லுவேனே இது மட்டும் தான் வேணுமா, இன்னும் 1000 தருவனே வஸ்தத்தன்னு சொல்றதுக்கு, சாதப்பட்டு சொல்றதுக்கு இருக்கா இல்லையா, இது ஏன் தவறு என்று சொல்கிறீர்கள், அதான் நம்மளுடைய கேள்வி. குர்ஆனில் எழுதப்பட்டதை ஏன் தவறுண்டு ஒரு டேஞ்சரான ஒரு வார்த்தை இடையில விட்டாங்க. எழுதினவங்க ஏன்னா அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. என்னது, குர்ஆனை எழுதினவங்க அப்படியே சாதி எழுதுறது எழுதினாங்க அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படியே விட்டுறது, நீங்க எழுதின புஸ்தகங்கள்லையே நான் எழுதின புஸ்தகங்கள்லையே கண்ணில் விளக்கணை ஊற்றிக்கிட்டு ப்ரூஃப் பார்க்க மாட்டோமா? ஒரு கவர்மெண்டுடைய ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டை அந்த மகத்தான பணியை சுமக்கிறதுக்கு பயந்து நடுங்கினாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. வரலாறு நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது, அல்லாஹ்வுடைய வேதத்தை எழுத்து வடிவமாக தொகுக்கப்பட வேண்டுமே என்று சொல்லும்போது இந்த வேலையை நான் எப்படி செய்யறேன்னு பயந்து நடுங்கினாங்க. பிறகு அவர்கள் சரியாகி பிறகு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க இந்த மலையை தூக்கி அங்க புரட்டி வச்சாலும் வச்சிருவனே, இப்படிப்பட்ட பணியை ஒரு பாரிய பொறுப்பை எனக்கு தர்றீங்கன்னு பயந்து நடுங்கினாங்க. மனிதன் தவறிழைப்பவன் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவன் எது தவறு என்று சொல்லப்படுகிறதோ அதில் அவன் தவறு செய்திருக்கிறானா, அதுதான் இங்க கேள்வி. அவன் மனிதன் செஞ்சாங்களா, என்ன அல்லாஹ்வை எழுதுனா, நான் கேட்கிறேன், இது ஒரு கேள்வியா? இது அல்லாஹ்வை எழுதுனான்னு சொன்னா மனிதன் தான்டா, மனிதன் தவறு செய்வான்னா எல்லாரு மேலேயும் தவறு. நீ இந்த தவறு, நீ திருடி இருக்கா, ஏமாத்திருக்கா, உபச்சாரம் பண்ணியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா, கோல்மால் பண்ணியிருக்கா, எல்லாத்தையும் சொல்லாமா? கேட்டா மனிதன் தான் தவறு இழைப்பவன் தானே. இதா பதிலே. எந்த குற்றச்சாட்டை யார் மீது சுமத்துகிறீரோ அந்த குற்றச்சாட்டுக்குரியவனாக அவன் இருக்கிறானா? அவன் வழக்கு தான், அவன் வந்து தவறு செய்கிறவன் தான். அந்த தவறை அவன் செய்தானா? இதுதான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இறக்கல, மனிதர் தான் இறக்குறாங்க, மனிதன் தொகுக்கிறாங்கன்னா எது தவறு மனிதர்கள் எழுதப்படுதுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதலை, ரசூலுல்லாஹி எழுதலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதலை என்பதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க? குர்ஆனில் தப்புன்னு சொல்ல வர்றீங்களா? அதான் நம்ம கேள்வி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி எழுத தெரியல, என்ன முடிவு என்ன? எழுத தெரியாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் தப்பு பண்ணி விட்டார்கள். அவர்களால் ப்ரூஃப், நான் இன்னொரு பாயிண்ட் கூட சேர்த்துக்கலாமே, அவங்க கொஞ்சம் ப்ரூஃப் பார்க்க தெரியாது. நாமெல்லாம் ஒரு புக்கை எழுதி ப்ரூஃப் பார்க்க கொடுத்தா ப்ரூஃப் காணி நம்மள்ட்ட தான் கொண்டு வருவாங்க, நாம் திருத்தி கொடுப்போம். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி கொண்டு வந்து கொடுத்தா ரசூலுல்லாஹ்வுக்கு ப்ரூஃபே பார்க்க தெரியாது, அப்படினால பல தவறு வந்திருக்கலாம், சொல்ல வேண்டியதானே? தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இது தவறு என்று ஆகிவிடாது. இதுதான் நம்மளுடைய விஷயம். ஆகையினால எது தவறு என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அந்த தவறுக்கு தக்க ஆதாரம் காட்டுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பாசித் என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இது இப்படி எழுதப்பட்டிருது சரிதான் என்பதற்குரிய ஆதாரம். அவங்க வந்த வழியெல்லாம் எழுதிட்டு போல. இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, இப்படிலாம் குதிக்கிறீங்களே நீங்க வந்து நிஜாமுதீன் அவரெல்லாம் பின்னாடி போட்டு வைக்கலையாண்டு இவருடைய சாட்டில் போட்டிருக்கிறாங்க பாருங்க, அது அப்படியே நிஜாமுதீன் முன்பை போட்டது. அது அப்படியே அந்த அந்த பிழையாக எழுதப்பட்டவைங்கிறது அந்த சாட்டு அங்கே இருக்குது. அப்படியே இவங்களுடைய அந்த இதில் அப்படியே இது அந்த அதே செய்தி இருக்குது. அது காப்பி அடித்தாங்களா இல்லையாங்கிற மேட்டருக்கு போல இந்த பட்டியல் இருக்குது. ஆனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? எப்படி சரியாக இதை எப்படி ஓத வேண்டும், அதாங்க. இதை எப்படி ஓதுவது? ஒரு அலிஃப் அதில் கூட இருக்கிறது, ஒரு எழுத்து அதில் கூட இருக்கிறது. அதை நீங்கள் தவறாக ஓதிவிடக் கூடாது. வால்யூமை குறைக்கிறீங்களா? வால்யூமில் வித்தியாசம் வருது, என்னது அது என்னன்னு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்களா பாருங்க. ஏன்னா அவங்க சொன்னாங்க, அதனால நான் சொல்லிட்டேன். இங்கே வரும்போது இங்கே பண்ணாங்கன்னு சொன்னேன். அதனால இந்த விஷயத்தில் அவங்க எப்படி இது பண்ணுறாங்கடா, இதில் வந்து இதில் போடப்பட்டது இந்த சாட்டில் இவங்க போட்டிருக்காங்க. இந்த சாட்டுக்கு வர்றேன். பிழையாக எழுதப்பட்டது, பிழையாக எழுதப்பட்டதுன்னு அதில் இருக்குதா? எப்படி ஓத வேண்டும் என்று இருக்கிறதா? இதுதான் குர்ஆனில் இப்படி தான் இருக்குது.
பிழையாக எழுதப்பட்டதுன்னு போட்டு இந்த உம்மத்து உஸ்மான் இல்லாத காலத்தில் பிழையாக எழுதிட்டாங்க, பின்னாடி வர உம்மத்தில் அப்படி பிழையாவே படிச்சுட்டு வராங்க அப்படின்னு இருக்குன்னு போட்டிருக்காதுல. எப்படி இது அலிபே குரானு அத்திபியான அலிபா ஓதப்போட பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுல அலிபையெல்லாம் கூட்டி எழுத்து படித்து முடிச்சதுக்கு பிறகு பின்னாடி அத்திபியானில் கடைசியில் வரும் சலவாத்து அப்படின்னு எழுதியிருக்கோம். சலவாத்துங்கிறதுக்கு சாது லாமு வாவு குட்டித்தா மறுபூத்தா அந்த தா இருக்கும். இதை வந்து சலாத்துன்னு தான் ஓதுனே அப்படின்னு யாருக்கு படிச்சு கொடுப்பாங்க? சின்ன அலிபே ஓதக்கூடிய பிள்ளைங்களுக்கு அது படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி சில விஷயங்களை கூட இருக்கு, குரான்லயே சில இதில் கூட இருக்கு குறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த மாதிரிலாம் குரானில் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் இப்படி ஓதணும் என்று போட்டதை இவர் அதற்கு ஆதாரம் ஒரு காலம் காட்டக்கூடாது, ஒரு காலம் காட்டக்கூடாது. பிழை என்ற வார்த்தை இவருடைய தர்ஜுமாவில் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் நிரூபிச்சுக்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தையும் அங்கே முன் வச்சிருக்கிறாங்க. என்னது? அதிகபட்சம் எழுத்துங்கிறதுக்கு நாங்கள் ஆதாரம் காட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. மாஷா அல்லாஹ். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த அதிக ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்களா இல்லையா? இந்த மூணுக்கு தான் வந்து இந்த அசலுக்கு வந்து நீங்க இதுல மாற்றம் வராது, அதிகபட்ச எழுத்துல தான் மாற்றம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம். அதிகபட்ச எழுத்துக்கு மாற்றம் வரும் எங்களுக்கு காமிங்கள அப்படின்ட்டு திருப்பி கேட்ட உடனே இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ வந்து இல்லை நீங்க தான் அதுக்கு ஆதாரம், நான் எதுக்கு ஆதாரம் காட்டினேன்? நான் தான் சொல்றேன் மாற்றம் வருண்டு, மாற்றம் வராதுன்னு சொல்றவங்கள காமிக்கிறேன். நான் சொல்றேன் அசலிலும் மாற்றம் வரும், அதிகமானதிலும் மாற்றம் வரும். இதானே? மாற்றம் வராது என்ற வாதம் என்னுடையதா உங்களுடையதா? இதான் கேள்வி. இந்த வராது என்ற இந்த வார்த்தை அரபியில் 3 எழுத்து இருக்கு. அதில் வராது, மாற்றம் வராது என்பது யாருடைய வாதம்? யார் எந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாரோ அவர்தான் அதற்கு பதில் சொல்லணும். ஆகையினால நீங்கள் இந்த வாதத்தை இப்போது நீங்கள் தந்ததற்கு நீங்கள் பதிலை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் நான் திரும்ப அதை கேட்குறேன். அப்படி இல்லைன்னா நான் சொன்னது தவறு அப்படின்னு ஒத்துக்கிறேங்க. இன்னும் ஒரு விஷயம், திரும்பவும் அவர்கள் இந்த வஸ்தத்தன் என்று எழுதியிருக்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் நான் தவறாக எழுதிவிட்டேன் என்று இவர் இன்னும் ஒத்துக்கொள்ள, அந்த சீனு போட்டது காரணம் இன்னும் தவறு இருக்குது என்ற வாதத்தில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், அதற்கு அர்த்தமே இல்லை என்பதையும், அவர்கள் அதே கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றேன். அதே போல ஹாதானி ஹாதைனி என்ற ஒரு விஷயத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இப்படி ஓதி இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், இது ஒரு பெரிய ஆதாரம். நாங்கள் பின்னாடி அடுக்கடுக்காக எடுக்க வைக்கக்கூடிய ஆதாரங்களில் ஒரு ஆதாரத்தை சகோதரர்களே தேடி கண்டுபிடிச்சி எடுத்து மாஷா அல்லாஹ் நமக்கு முன்னாடி சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் ஹாதானிங்கிறத குரானில் இப்படி இருக்குது, தப்பா இப்படிலாம் இருக்கணும்ட்டு. அதே போல் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவனுடைய கூற்றை சொன்னாங்க. கூற்றை சொன்னதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஆதார நூல் குர்துபியிலும் தபரியிலும் இருக்கிறது. குர்துபியே தபரிங்கிறது ஒரு விரிவுரை நூல். அந்த விரிவுரையை நாம் ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிறலையாங்கிறது வேற விஷயம். சொல்லக்கூடிய அவர் ஏற்றுக்கொண்டாரா? தப்சீர்கள்லாம் குப்பை அல்லது தப்சீர்லாம் ஆதார நூலாக நிற்காது என்று சொல்லக்கூடியவர்கள் தபரியிலிருந்தும் குர்துபியிலிருந்தும் இப்படி ஒரு செய்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவர்கள் இதே செய்தியை சரியான அறிவிப்பாளர் தொடரோடு இருந்தால் தந்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் பரிசீலிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தியை அவர்கள் அதையும் தரணும். அவர் சரியான தொடரிலிருந்து இந்த விஷயத்தை இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எழுதப்பட்டதில் தவறு இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி குரானிலும் சரியான ஹதீஸுகளிலும் இருந்தால், சரியான தொடரில் இருந்தால் அவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை நம்ம சமர்ப்பிச்சாங்கன்னா என்ன செய்யலாம், அதை நம்ம பரிசீலிக்கலாம். அதே போல் அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லக்கூடிய விஷயம் பாரதூரமான காரியம் என்பதற்காக ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் சமர்ப்பிக்கிறேன். இந்த குரான், அல்லாஹ்வுடைய குரான் மெய்ப்பிக்கப்பட வேண்டும். அதில் தவறில்லை என்றால் அதன் மூலம் காக்கப்பட வேண்டும், அதன் ஒரிஜினல் காக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைத்தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக ஆணிவேராக வைத்திருக்கிறான். அந்த ஒரிஜினல் பாதுகாக்கப்பட தவறினால், அதில் தவறு இருக்கிறது என்று வந்துவிட்டால் இந்த சமுதாயம். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது குரான்ங்கிறது பெரிய காத்திபுகள்லாம் உட்காந்து குருஃபுலாம் பார்த்து எழுதின ஒரு விஷயத்தில் பிழை வந்திருக்குமா கேட்குறாரு. சவுதியில் வெளியிட்ட குரானில் பஸ்தை தண்டு போட்டு மேலே சீன் போட்டிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், கவர்மெண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி பெரிய ப்ராஜெக்டில் தயாரிக்கக்கூடிய அந்த குரானில்
சாது போட்டு எழுதியிருக்கு குரானில், அதுக்கு மேலே ஒரு சீனை கொண்டு எழுதியிருக்கிறாங்க. அது சாது தான் அதனுடைய அசலாக இருந்தால் சீனியாக போட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ப்ராஜெக்டில் வந்து அது ஏன் கவனிக்க தவறுனாங்களா, வேணும்னு விட்டுட்டாங்களா, இந்த சீன் ஏன் போட்டாங்க என்பதற்கு அவர் என்ன செய்யணும், பதில் சொல்லணும். ஒன்று. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அப்பாஸ் சொன்னார்னு சொன்னோம்ல, பாசித்து எபுசுத்து எல்லா இடத்துலையும் ஓதலாம்னு சொன்னாருன்னு, அதை வந்து அவர் தனக்கு ஆதாரமாக கேட்குறாரு. ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டார். என்ன ஒத்துக்கிட்டாரு, இதையெல்லாம் இப்னு அப்பாஸ் சொன்னது நானும் ஏற்றுக்கிறேங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், 13:26 சுத்துன்னு சீன் இருக்குதே, அதை நான் சாது வச்சு ஓதுவேங்கிறார். ஒத்துக்கொண்ட விஷயம், குரான் பாதுகாக்கப்பட்ட குரானில் வந்து சீன் வச்சு எழுதியிருக்கிறது. இவர் இப்னு அப்பாஸ் சொன்ன மாதிரி என்ன செய்வாராம், சாது வச்சு ஓதுவேன் பாரு. இவர் பாதுகாக்கப்பட்ட குரானை மறுக்கிறாரா, ஆதரிக்கிறாரா? வாசித்து சீன் வச்சு எழுதியிருக்குது. இப்னு அப்பாஸ் சொன்னவங்களுக்கு ஆதாரமா அதை ஏற்றுக்கொள்கிறேன்னு வேற சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், குரானில் சீன் வச்சு எழுதின பாசித்துங்கிறத நான் சாது வச்சு ஓதுவேங்கிறாரு. அப்போ குரானில் எழுதப்பட்டதை மீறுவேண்டு அப்பட்டமா டிக்ளேர் பண்ணி குரானோட என்ன செய்யறாரு, விளையாடுறாரு. பாதுகாக்கப்பட்டதை வந்து என்ன செய்யறாரு, எபுசுத்துன்னு சொல்லி சீன் தான் எழுதியிருக்கிறது, சாது உள்ளதை சாது வச்சு வாசிக்கிறேன்னா அதையாவது ஓரளவுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் சவுதி அரசாங்கம் ஏற்றுக்கிறாது. அவங்க மேலே சீனை போட்டு விட்டாங்க. இவர் சொன்னது மொழிபெயர் தரப்புனா அவர் வேலைக்கு பாதிப்பாக போயிடும். ஆனால் சவுதி அரசாங்கமே சீனை போட்டு எழுதி வச்சுவிட்டாங்க. ஆனால் சாது போட்டு எழுதுகிற பாசித்துங்கிறத என்ன செய்கிறாரு, சீன் போட்டு எழுதியிருக்கிற இவ்வளோ வசனங்கள்லையும் சாது போட்டு சொல்லலான்ட்டு இப்னு அப்பாஸ் சொன்னார் பாருங்க. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக இத்தனை வசனங்களை ஒரு எபுசுத்துல சாதுக்கு நான் சொன்னதுக்காக வேண்டி என்னையே வெறுக்கிறேங்கிற பேரில் குரானில் எழுதப்பட்ட எபுசுத்துன்னு எழுதின இத்தனை வசனங்கள்லையும் நான் உனக்கு போட்டியாக சாதா மாற்றுவேன்ட்டார். அப்போ குரானோட விளையாடுறது யாருன்னு விளங்கி போச்சா, அவர் தன்னுடைய வாயினாலே என்ன செஞ்சிட்டாரு, ஆதாரங்களை தந்துட்டார். அடுத்து என்ன, அந்த லிசானுல் அரபை ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டார். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செஞ்சு காட்டணும்னு சொன்னேன். அது செஞ்சு காட்டணும். லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிங்கிறதுக்கு லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிங்கிறது தான் அசல் என்று சொல்லி யார் லிசானுல் அரபுக்காரர் சொல்கிறாரு, அது லிசானுல் அரபுல உள்ளது தான் அத்தாரிட்டி தானே, அதை அப்படி ஏற்றுக்கொண்டு லாக்கின் அன ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செஞ்சால் காஃபிரா போயிடுவோம். நான் தான் என் இறைவன் அல்லாஹ் சொன்னா, நான் தான் என் இறைவன் அல்லாஹ் சொன்னால் என்னவாயிரு, குஃப்ராயிருமே. நான் தான் உன் இறைவன் சொல்லலாம். அல்லாஹ் வந்து நான் தான் என் இறைவன் சொன்னான்னு அர்த்தம் வருமே. அது லாக்கின்னா ஹுவல்லாஹு ரப்பிக்கு அர்த்தம் செய்யாத வரைக்கும் அதை விட மாட்டோம். அதுக்கு பதில் சொல்லி ஆகும். நீங்கள் பதில் சொல்லலை, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு தான் வர்றேன். அடுத்து பாருங்கள், நிஜாமுதீனுடைய எடுத்து காட்டிக்கிட்டு அதுலேயும் பாருங்கள் அவர் நோக்கமெல்லாம் என்னன்னு கேட்டால் அந்த நம்மளை மேலே உள்ளதை சொல்லணும்னு நினைக்கிறாரே தவிர நியாயத்தை பார்க்க மாட்டேங்கிறார். அவர் நிஜாமுதீனை வாசிக்கும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதில் என்ன இருக்குது, அலிஃபு கூடுதலாக உள்ளதுன்னு இருக்குதான். கூடுதலாக உள்ளதுன்னு என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்கிறாரு, நிஜாமுதீன் பட்டியலில் என்ன போட்டிருக்கான், அலிஃபு கூடுதலாக இருக்கிறது எப்படி வாசிக்கணும்னு சொல்லி தர்றாங்க. அப்போ கூடுதலாக இருக்குங்கிறது என்ன, எதை விட கூடுதலாக இருக்குது, கூடுதலாக இருக்குன்னா இருக்க வேண்டிய அளவை விட தானே கூடுதலாக இருக்கு. 6 விரல் இருக்குன்னா தான் கூடுதலுமோ, 5 விரல் வச்சு ஒரு விரல் கூட யாரை சொல்லுவோமா. அப்போ இருக்க வேண்டிய அளவில் இல்லாமல் கூட இருக்க போய் தான் அவரே சொல்கிறாரு. நிஜாமுதீன் எழுதுனது வேற, அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, அலிஃபு கூடுதலாக இருக்கிறது அதை வாசிக்க கூடாது என்று எழுதியிருக்கிறார். எப்படி அப்போ வாசிக்கிறது வேற எழுத்து வேறன்னு விளங்கி போச்சா. அவர் ஒத்துக்கொண்டதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால் எழுத்தில் கூடுதலாக தான் அலிஃபு எழுதியிருக்குதான், அதை ஒத்துக்கொள்கிறாரு. ஆனால் அந்த அலிஃபை என்ன செஞ்சிடலாமா, விட்டுருணுங்கிற சொல்லி தர்றாங்களாம். அப்போ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தானே பொறுப்பாக எழுதுனாங்க. ஜெயித் இப்னு சாபித் தியாகம் பண்ணவங்களாம் சேர்ந்து தானே அலிஃபை வச்சு எழுதுனாங்க. அதை விடுற சொல்லித்தர இவர் யாரு, அதை எழுதுனது யார், இவர் எபுசுத்து கேட்ட மாதிரி நாங்கள் கேட்போம்ல. இவர் சொல்கிறபடி இவர் எதை ஒத்துக்கொண்டாரோ அவர் நிலைப்பாட்டில் கரெக்டானவராக இருந்தால் என்ன செய்யணும், அதைத்தான் சொல்லணும். சொன்னால் என்னவும் தெரியுமா, லா இலல் ஜஹீம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள், சும்மா இன்ன மர்ஜியாகும் லா இலல் ஜஹீம் இருக்கும். அவர்கள் சென்றடைய வேண்டிய இடம் நரகம் அல்ல. ல இலல் ஜஹீம் வாசிக்கணும், நரகம் தான். நரகம் அல்ல என்பதும் நரகம் தான் என்பது ஒன்றா. அப்போ எழுதியிருக்கிறது என்ன, குரான்ல லா இலல் ஜஹீம் எழுதியிருக்கிறது. இந்த காபிர்கள் சென்றடைய வேண்டிய இடம் நரகம் அல்லன்னு இருக்குது, எழுத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அப்படி வாசிச்சிடாதீங்க, எழுதுறவங்க அதை விட்டுட்டாங்க, அது இருந்தால் டேஞ்சராக போய் அர்த்தம்னு சொல்லி பிந்தி வந்தவங்க தான் மாற்றுறாங்க. எப்போ நீங்கள் வாசிக்கிறதுல விடணும்னு சொல்கிறீங்களோ இருக்கிறதானங்க வாசிக்கணும். வாசிக்கிறதுல விட்டு அதே மாதிரி உள்ள அனைத்திலும் விட்டாலும் பரவாயில்லை, லாண்டு வரக்கூடிய அனைத்திலும் விட்டால் அந்த எழுத்தை எழுதக்கூடிய முறைன்னு சொல்லிடலாம். எல்லா லாவையும் லாண்டு வாசித்து கொண்டு ஒரு லாவை மட்டும் லேண்டு வாசிக்கிறதா இருந்தால், 5 லாவை மட்டும் லேண்டு வாசிக்கிறதாக இருந்தால் என்ன அர்த்தம், அதாவது தப்பாக எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து சொல்லாமல் சொல்கிறீங்க, வேற என்ன, நாங்கள் தெளிவாக சொல்லுவோம், நீங்கள் என்ன செய்றீங்க, அது கூடுதலாக இருக்குது எப்படி ஒன்று சொல்கிறாங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம், அது தவறுதலாக இருக்குது கரெக்டாக ஓதுற முறை இப்படின்னா என்ன, 2 ஒன்று தானே, 3 தானே. வார்த்தைகள் தான் வேறுபடுதே தவிர
நீங்களும் அத்தனை சொல்கிறீங்கிறேன். அப்போ அந்த நிஜாமுதீன் போட்ட லிஸ்ட் ஆகட்டும், அதை அவர் ஒத்துக்கொள்றேன்னு சொல்லிட்டு அது மறுக்க இயலாது. இனிமே அவர் எதை ஒத்துக்கொண்டார் அதிலேயே அலிஃபு கூடுதலாக இருக்கிறது. எப்படி சரியாக ஓத வேண்டும்னு சொல்கிறாங்களா, அந்த வாசகத்தை சொல்கிறார். அவர் சொன்ன வாசகத்தை நான் குறிச்சிக்கிட்டேன். எப்படி சரியாக ஓதணும்னு சொல்கிறாங்களாம். ஏன் உள்ளது கரெக்டாக ஓதுக்குன்னு சரி அதை ஓதிட வேண்டியது தானே. உள்ளதுக்கு மாற்றமாக ஓதுறது சரியாக ஓதுறதுன்னா அப்போ தவறாக எழுதுன்னு சரியாக ஓதுணும். அதன் அர்த்தம் எழுதுனது தவறாக இருக்குது, சரியாக ஓதுறது சரியாக ஓதுன்ற அர்த்தமா? அப்போ என்ன இவங்க சொல்கிறாங்க, இவர் என்ன வாதத்தை இப்போ சொல்கிறாரோ அது எல்லாம் அவர் இப்போ செய்கிறார். ஒரே ஒரு எபுசுத்துக்கு நான் சொன்னதுக்காக வேண்டி அவர் 16-17 எபுசுத்து என்ன செய்கிறாரு, சாதாக்கி ரெடிங்கிறார். குரானில் உள்ளதை மாற்ற நான் தயார் அப்படிங்கிறாரு. அப்போ குரானை மாற்றுறதுக்கு தயார் என்பதற்கு இவர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் அவருக்கு புரிஞ்சு போச்சா? அதே மாதிரி அலிஃபு ஹிலிஃபுன்னு நிஜாமுதீன் போட்டெல்லாம் பட்டியல் போட்டு இதெல்லாம் கூடுதலாக எழுதப்பட்டிருக்குது, ஒத்துக்கிட்டாரா? அப்போ வாதம் எல்லாம் அடிபட்டு போச்சு. இப்போ வாதம் உள்ள எந்த வாதமுமே நிற்கலை. அப்போ சவுதியில் ஏன் போட்டாங்கிறதுக்கு அவர் என்ன செய்யணும், அவர் பதில் தரணும். ஏன்னா ப்ரூஃப் பார்த்தாங்கன்னு சொன்னதுனால. அதெல்லாம் ஆதாரம் எங்கே ஆட்டுறான்னு கேட்டால் பெரிய பெரிய ஆட்கள்லாம் உட்காந்து ப்ரூஃப் பார்த்துருப்பாங்க. அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்லாம் கிடையாது. இப்போ சவுதிக்காரன் அந்த குரானை கோடி கோடி அடித்து அந்த அமீருடைய மன்னர் பேரில் அடித்து விட்றானே, அவன் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு அப்படி பொண்ணுன்னா விளக்கணை ஊற்றிட்டு பார்க்குறான். கம்ப்யூட்டர் காலத்தில் ஈஸியாக ப்ரூஃப் பார்த்துடலாம். அதுவே ப்ரூஃப் பார்த்து சொல்லணும். அதில் வந்து சாதை போட்டு சொல்லும்போது என்ன செய்கிறார், வேணும்னு இங்கே சீனை போட்டு மேலே எழுதுறாங்க. கம்ப்யூட்டரில் பார்த்தா அது என்ன செய்யுது, தப்புன்னு காட்டுது. அதனால சீனை போட்டு என்ன செய்கிறாங்க, மேலே எழுதுறாங்க. அவ்வளோ அக்யூரேட்டாக பார்த்து சீனை ஏன் போட்டாங்க, அது ஒரு முறைண்டா எங்கள் சீனை மேலே போடணும். அது சாது தான் இருக்குன்னு சீனா வாசின்னு அர்த்தம். சாது தான் இருக்கு, நீ என்ன செஞ்சுக்க அந்த இடத்துல சீனா வாசிக்க. சாதா இருந்து சீனா வாசின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சாதா இருக்கும், நீ சீனா வாசின்னா என்ன அர்த்தம்? எழுதுறதுக்கு இந்த வாசிக்கிற வித்தியாசம் வருதுல்ல. இதுதான் மேட்ருங்க. அடுத்து வர்றேன், இது விட்டுறக்கூடாது இல்லையா, முக்கியமானதை. அப்போ இந்த சாலிம் விஷயத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார், அதாவது அது அவருக்கு கறந்து குடித்தாங்கங்கிறார். என்ன சொல்கிறார், தர்ஜுமா வச்சு தான் இது, தலைப்போடு தாண்டிலாம் போகல, தர்ஜுமாவிலேயே தான் நான் எழுதியிருக்கிறேன், தர்ஜுமாவில் தான் இருக்குன்னு தான் அவர் சொல்கிறாரு. இந்த தர்ஜுமாவை வைத்து எதிர்காலத்தில் வாசிப்பவர்கள் குரான் மட்டும் போதும் என்ற கொள்கைக்கு போய்விடுவார்கள். அவ்வளவு டேஞ்சராக இது எழுதியிருக்கிறார் என்றெல்லாம் என்ன செய்கிறார், அவர் சொல்லி இருக்கிறார். இதை சொல்லிய இந்த பால் குடிக்கிற மேட்டரை சொல்லிய இதையெல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் நாளைக்கு என்ன செய்வாங்க, மறுத்துருவாங்கங்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறாரு, இதுக்கு ஒரு பதில் சொல்லி ஆகணும், இல்லைன்னா குறித்து வச்சுக்கிறேங்க. ஒரு பதில் சொல்லலைன்னா விவாதிக்க வந்தால் குரானுடைய தர்ஜுமாவில் உள்ளது விவாதிச்சா தர்ஜுமாவில் உள்ள எல்லாத்தையும் தான் விவாதிக்கணும். தலைப்பில் என்ன எழுதப்பட்டிருக்கு, இதுவரை இவர் என்ன விமர்சித்து இருக்கிறாரோ அது விவாதிக்கப்பட வேண்டும். அப்போ நீ விமர்சிச்சிங்களா இல்லையாங்க, ஒத்துக்கிட்டார், நான் விமர்சித்தேன் தான், அதில் சொன்னதில் இல்லைன்னு மறக்க முடியாது, கிளிப்பில் வச்சுருக்கிறோம் இல்லைன்னு மறக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், பதில் சொன்னதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இவர் சொல்கிறார், மனசார மனமறிந்து போய் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, இந்த சாலிம் இருக்காருல்ல அவரை இந்த சகலா இருக்கிறாங்களே இந்த அம்மா குழந்தையில சின்ன பிள்ளையில எடுத்து வளர்த்தாங்களாம். எப்படி வளர்த்தாங்களாம், அது கூட ஒரு இடத்துல 2 வயசுக்கு மேலே இருக்குமா, அவங்க வயசையும் கணக்கு பண்ணிடுறாரு. சாலிம் என்பவரை வந்து சகலா வளர்த்தாங்களே அது சின்ன பிள்ளைகளை தான் வளர்த்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்து புள்ளேண்டு வளர்த்துரும் பொழுது அது பிரிகிற மாதிரி வருது. கொஞ்சம் டிஸ்டர்ப், கொஞ்சம் ஒரு செகண்ட் கொடுத்துருங்க. இந்த டயத்தை சேர்த்துறது கணக்கில் எல்லாம் உங்களை பார்ப்பாங்க. இதுதான் இது இந்தாங்க, இது வச்சு இல்லைன்னா பயங்கரமாக சவுண்டு ஒரு ரெக்கார்டிங்கு மக்களுக்குன்னு வைங்க, இங்கிட்டு வரைச்சிடாது. வைங்களா அன்பு சகோதரர்கள் நல்லா கவனிங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன பிள்ளையிலேருந்து வளர்த்துட்டாங்களாம். அப்போ 20 வருஷம் 10 வருஷம் வளர்த்து பாசத்தை பொழிஞ்ச பிறகு திடீர்னு வளர்ப்பு பிள்ளை இல்லைன்னு குரான் வசனம் வந்தவொடனே இப்படி நான் பாசத்தை பொழிஞ்சு வளர்த்துட்டேனே அப்படிங்கும் பொழுது அப்போ நான் பாலை கொடுத்து அம்மாவாயிருவேன் அப்படின்னு இளைஞருக்கு பால் கொடுக்க சொன்னாங்கன்னு வருதுல. அதை நியாயப்படுத்த என்ன அடுத்து கொண்டு வர்றாருன்னு கேட்டால் முட்டுக்கு முதல்ல கறந்து குடிக்கிறேன்னாரு. கறந்து குடிக்கிறதுக்குன்னு ஆதாரம் அவர் தரலை, கறந்து குடிக்கிறது இல்லைங்கிறதுக்குன்னு ஆதாரம் தந்துட்டேன், அவர் தரவில்லை, எல்லாம் விளைக்கிறங்க. அப்போ நான் எழுதுன கரெக்டுன்னு ஆயிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் சின்ன பிள்ளையாக இருந்திருப்பாங்க, அதுக்கு என்ன எதுக்கு சொல்ல வர்றாரு, சின்ன குழந்தைகளையே பாசமாக 1 வயசு தூக்கி வளர்த்து ஒரு 3 வயசு தூக்கி வளர்த்துட்டோம்னு சொன்னால் திடீர்னு ஒரு 15 வயசு ஆகும் 20 வயசு ஆகும்போது உங்களுக்குள்ள புள்ள மகன் உறவு கிடையாது, தாய் புள்ள உறவு கிடையாதுன்னு சொன்னால் பாதிக்கும்ல. அதுக்காகத்தான் பால் குடிக்க சொன்னாங்கிறார்ல. அப்போ சின்ன பிள்ளை அவர் இருந்தாரா அவர் சொன்னதுக்கு போடுங்க சின்ன பிள்ளை விஷயத்தை. அந்த சாலிம் விஷயமாக பேசுகிற குரானுக்கு சம்மந்தப்படலைங்கிறாரு. குரானில் இருக்குது, எங்கே இருக்குது, 1310வது பக்கத்தில் நான் எழுதின விஷயம் இதை எடுத்து காட்டி விமர்சிக்கிறார். குரானில் உள்ள தலைப்பை ஒத்துக்கிட்டு வந்து இதை இப்போ பேச மாட்டேங்கிறாரு. ஆன்சர் இல்லாதனால என்ன செய்யறாரு, இதை இப்போ பேச மாட்டேன். சின்ன பிள்ளையில என்ன செஞ்சாங்க, வளர்ப்பு மகனாக எடுத்துக்கிட்டாங்க. சின்ன பிள்ளை எடுத்துக்கிட்டு வீட்டிலே வளர்த்துட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு 4 இடத்துல சொல்றாரு. இது ஒரு இடமாச்சா, இன்னொரு இடத்துல யதார்த்த நிலை வீட்டை சின்ன பிள்ளையில இருந்து வளர்றாங்க. இப்ப இப்படியே இதுக்கு பிறகு அவங்க சாலிம் அபு இப்னு அபு ஹதைஃபாங்கிறது
2 தடவையாச்சா? 4 இடத்துல இந்த கிளிப்பில் சொல்றாரு ஒரு சீரியல். இது வந்து அந்த வயசுக்கு பிறகுங்கிறது தான் இந்த ஹதீஸ் என்ன பின்னாடி சொல்லுது. இந்த ஹிஜாபுடைய வசனம் இறங்குனதுக்கு பிறகு வரக்கூடிய இந்த ஹதீஸ்ல அவங்களே கேட்குறாங்க, இவர் பெரிய ஆள் ஆயிட்டார அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அவங்க இந்த கேள்வி என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. என்ன தெரியுது, இவர்கள் தந்தைய வளர்ப்பு மகனாக தேர்ந்தெடுத்தது அந்த வயசை தாண்டினதுக்கு பிறகுதான், 2 வயசு ஏதோ தாண்டினதுக்கு பிறகுதான் என்ன செஞ்சாங்க. மிச்ச கிளி போட்டு காட்டின சொல்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, குரானில் உள்ளது தான் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சம்பவம் குரானில் இருக்குன்னு யார் மறுத்தா? குரானில் தான் இருக்குது. குரானில் எடுத்துக்காட்டி தான் நம்ம இது பண்ணோம். அப்போ ஏன் நீங்கள் பஸ்ஸத்தை பேசுகிறீங்க? வேறு ஏதாவது கேட்டுட்டு போகலாம்ல. எதை நாம் எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு தான் பதில் சொல்லணும். நான் கொடுத்த அந்த லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட் எடுப்போம். உங்களுக்கு ஒரு 28 தலைப்புகள் இருக்குது. அந்த தலைப்புகளில் ஏதாச்சும் எடுத்து நீங்கள் ஒன்று பதில் சொல்லிகிட்டு இருக்கவா? இது என்னது? எதை நாம் கேட்குறோமோ அதுக்கு பதில் வரணும். நான் தான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லணும். நான் அதே முன்னாடி சொல்லிட்டேன், குரான் உங்களுடையது, நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, அதுலேருந்து தான் நான் விமர்சனம் பண்ணுறேன். பசத்தை என்ற இந்த வார்த்தை உங்கள் குரானில் இல்லைன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு வந்துடுறேன். சாதாரண விஷயம் இது. அது மட்டும்தான் குரானில் இருக்கா? நான் சொல்கிறது குரானில் இல்லையா? எப்போ பசத்தாண்டி எழுதியிருக்கிறது ஏன் குரானில் இல்லை, நிஜாவது முன்பே எழுதியிருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் வாட்டுக்கு அந்த நீங்கள் சொல்கிற சாலிமுக்கு என்னென்னு பதில் சொல்கிறதுக்கு வந்துடுறேன். நான் 4 இடத்துல சொல்லியிருக்கிறேன், 7 இடத்துல சொல்லியிருக்கேன், எல்லாம் சொல்லி தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் விவாதம் பண்ணுவோம். ஹதீஸுடைய விஷயத்தில் சாலிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்னென்னவெல்லாம் கொச்சைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று நான் அதிலே பண்ணுவோம், பேசுவோம். யாருங்க மறுக்கல? அல்லாஹுடைய கலாமுல்லா முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்தை எடுத்திருக்கேன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த செய்தியை அவங்க சொல்கிறாங்க. அவங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன நடக்குதுங்கிறது மக்கள் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களை, இப்போ நம்ம கேட்ட விஷயத்துக்கு நாம் ஏதாவது பஸ்ஸத்தங்கிறத தவறுன்னு நம்ம சொன்னோமா? ஓதுறத எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, இந்த இடத்துல தவறுன்னு சொல்லி அறிவிக்கட்டும் அப்படின்ட்டு. யார் சீன் போட்டு ஓதுறத தவறுன்னு யாரும் சொன்னாங்களா? தவறு என்ற வார்த்தையை நாம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோமா? இல்லை இதை இப்படி தான் சொல்லண்டு நாம் ரொம்ப தெளிவாக சொன்னோம். இதுவும் இப்படி ஓதலாம் என்ற அனுமதியினால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த அனுமதிக்குத்தான் அங்கு உள்ளதே தவிர அது என்ன இல்லை, அது தவறு இல்லை. அடுத்த அர்த்தம் வராத வார்த்தைன்னு எழுதியிருக்கிறீங்க, அர்த்தம் தராதுன்னு எழுதியிருக்கிறீங்க. ஆதாரம் காமிக்கிறோம். அல் பஸ்து வல் பஸ்து சாது சீனு ஃபி ஜமீஇ மஆனிஹி என்று காமுஸுல் முஹீத்திலும் லிசானுல் அரபியிலும் நாம் காமித்திருக்கிறோம். இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? எப்பா லாக்கின்ன ஹுவல்லாவுக்கு லிசானுல் அரபு, லிசானுல் அரபுல இப்படி எழுதியிருக்காரு, அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துருமேண்டு வேண்டாம். விவாதத்துடைய தலைப்பை மாற்றிக்கிடுவோம். லிசானுல் அரபுக்காரர் தவறு செய்திருக்கிறாரா, தவறு செய்யவில்லையா, விவாதத்தை வச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு லிசானுல் அரபுக்காரர் அவர் மொழிபெயர்த்து எல்லாமே சரியா எல்லாமே தவறாண்டு 2 பேரும் எந்த முடிவுக்கு வர்றோமோ, நான் சரி நீங்கள் தவறோ அல்லது நீங்கள் சரி நான் தவறு, எந்த முடிவுக்கு வருதோ அன்னைக்கு உட்கார்ந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் உட்காந்து தனியாக அக்ரிமெண்ட் போட்டு லிசானுல் அரபுக்காரர் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணுறாருங்கிறத இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. நாம் கேட்குற கேள்வி, லிசானுல் அரபு விஷயத்தில் லிசானுல் அரபில் பசத்தில் அவர் சொன்னது தவறா? இதுதான் அங்கே கேள்வி. பசத்தை நீங்கள் இது சரி அவர் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டாலும் அதில் தவறா? இது ஒத்துக்கலைங்கிற அடுத்து அது திசை கொண்டு போயிடக்கூடாது. அதுக்கு தனி விவாதம். லிசானுல் அரபை பற்றி விவாதம்னா தனி அதை வச்சுக்கிறோங்கிறது தான் அதுக்கு பதில். நாம் சொல்ல எடுத்து வைத்தது, லிசானுல் அரபிலிருந்து எடுத்து வைத்தது தவறு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்படி லாக்கின்னவுல எப்படி தவறு பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க, இது சொல்கிறீங்களா தெளிவா? லாக்கின்னவுல எப்படி மாறி போயிடும் அப்படி சொல்லிக்கான்னு சொல்கிறீங்களே, அந்த மாதிரி பசத்தவுல பிரிண்ட் அவுட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஒரு பசத்தை இது இது தப்பு பண்ணியிருக்காரு, இது கிராமருக்கு மாற்றம் என்று நீங்கள் நிரூபித்து காமிங்க. நிரூபித்து காமிக்காத வரைக்கும் நீங்கள் இதில் பதில் சொன்னதாக ஒரு காலம் ஆக முடியாது. அதே போல் ஒரு கேள்வி கேட்டோம் அடுத்த ஒரு ரிவாயத்துக்கு, இன்ஹாதானி இல்லை சாஹிரானிங்கிறதுக்கு குர்துபிலேருந்து தபூரிலேருந்து தந்தது. அதுலேருந்து அவங்க சரியான அறிவிப்பாளருடைய தொட்டலில் அல்லது குரானுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் அவங்க நமக்கு ஆதாரத்தை தந்துட்டாங்கன்னா அவங்க சொன்னது உண்மைதாங்கிறதுக்கு நமக்கு இது அது சாட்சியாக அது இருக்கும். அடுத்தபடி அன்பிற்குரியவர்களை,
இவங்க பஸ்ஸத்தவில் சவுதிக்காரங்க தப்பு பண்ணி இவங்களாம் அப்படி வெண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு மாதிரி கம்ப்யூட்டர் யுகத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி எழுதியிருக்கிறாங்களான்னு கேட்குறாங்க. முதல்ல சவுதி குரானை பற்றி தெரியும். சவுதி குரானில் கம்ப்யூட்டரே கிடையாது. சவுதி குரானு கம்ப்யூட்டர் பிரிண்ட் பண்ணப்படுறதே கிடையாது. அது எல்லாம் இந்த கடைசி பக்கத்தில் இருக்கும். கது கத்தபஹு அல் ஹத்தாத்து உஸ்மான் தாஹா. இதை கையால் எழுதினவர் உஸ்மான் தாஹாங்கிறவர் எழுதியிருக்காரு. இது வந்து கையால் எழுதுறது. அது என்ன கம்ப்யூட்ரு? அது என்ன கம்ப்யூட்டரில் எங்கே பார்க்குறாங்க? அப்படிலாம் பார்ப்பாங்களே, கையில் விளக்கணும். ஆமாம், பார்க்க தான் செய்கிறாங்க. சவுதியிலேருந்து சவுதின்னா நான் முஜம்மா மலிக் ஃபாதர் தான் அவங்க காமிச்சாங்க. அதே தான் நானும் வச்சுருக்கிறேன். அதில் வந்து கடைசி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பிங் இருக்கும். ஒரு குழு பிரிண்ட் ஆகி போய் ஒவ்வொரு பேஜுக்கும் பிரிண்ட் ஆகி வந்து கடைசியில் ஒவ்வொரு ஸ்டாம்ப் பண்ணி வெளியே வரும். இது எல்லாத்தையும் ஒரு வரி விடாமல் படிச்சுட்டு என்ன செய்வாங்க, இது மக்கள்கிட்ட வெளியிடுறாங்க. ஆக கையால் எழுதினதை வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் பிரிண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதிலே ஒரு பெரிய விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இவங்க எழுதின குரானே வந்து ஏன் கையால் எழுதுறாங்க தெரியுமா? ஏன் கையால் எழுதியிருக்காங்க? அது வருது அடுத்து. இதனால அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். என் கையால் எழுதுனதுக்கு காரணம் இருக்குது. இவங்க எழுதின தர்ஜுமாவிலையும் அல்லது இங்கு வெளியிடப்படக்கூடிய குரானாக இருந்தாலும் தர்ஜுமா இருந்தாலும் கம்ப்யூட்டர் காலத்தில் இப்படி தட்டி பார்த்தா எல்லா ஆயத்தும் வந்துடுது. கம்ப்யூட்டர் காலத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஏன் கையால் எழுதுறாங்க? காரணம் இருக்கிறது. அந்த காரணம்தான் உங்கள் மூலமாக தகர்க்கப்படுகிறது. அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். கையால் எழுதுறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? மொழி நடை மாறிக்கிட்டே இருக்கும். முதல்ல ஒரு நடை இருக்கும், இப்போ ஒரு நடை. மொழி நடை மாறும். மொழி நடை மாற அந்த மொழிக்கிணங்க குரானும் மாற்றம் வந்துடும். குரானில் மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி குரானை மக்கள் என்ன செய்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் ஆதாரம் எடுக்கிறதுக்கோ தேடுறதுக்கோ வேற இதுலாம் பதிவு செய்யறது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கலாம்னு பதிவு செய்ய எழுதப்படக்கூடிய விஷயங்களில் குர்ஆன் என்று சொல்லக்கூடியதில் யார் என்ன செய்ய மாட்டாங்க, இது இந்த மாதிரி விருண்டு போட மாட்டாங்க. ஏன்னா இன்று வரைக்கும் அது பற்றிய மிக முக்கியமான பஹஸ் ஆய்வு இருக்கிறது. இது எழுதலாமா கூடாதாண்டு. அன்பிற்குரியவர்களே, இந்த விஷயத்தினால தான் அவங்க கையால் எடுத்து உஸ்மான் தஹா போட்டிருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி, சவுதி குரானில் பஸ்தண்டு அவங்களே சீனு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன அந்த வசன நம்பர் என்ன? 769 769 இருக்கான்னு செக் பண்ணு. அதில் சாது தான் இருக்கு. இந்த இப்போ காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ரெண்டு இடம் இருக்கு வஸ்தத்தண்டு. 2 இடம் வஸ்தத்தண்டு இருக்கு. ஒன்று 2ல் எத்தனை சாது தானே? சாது. அதுக்கு மேலே சீன் மேலே சீனு தான் இருக்க, அது பிரச்சனை இல்லையா? அதில் எங்கே இருக்குன்னு அதில் இங்கேயே ஏன் சிரிக்கக்கூடாது? யாரும் தயவுசெய்து சிரிக்காது. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆக 2 இடம் இருக்கு. 2 இடம் இருக்கு குரானில். 2ல் 247 ஒரு இடத்துல வஸ்தத்துன்னு வருது. 769 ஒரு இடத்துல வஸ்தத்துன்னு வருது. 269 சீனு தான் இருக்குது. 269 சீனு தான் இருக்கு. 267 247 சாரி 2ல் 247 சீன் இருக்குது. 769 சாது இருக்குது. நம்ம சொல்ல வர்றது சரி தவறுங்கிறது இல்லை, 2 வகையும் சரிதான். அதுதான் 2 முறையும் சரிதான். சரியாக உள்ள ஒன்றை எதற்காக வேண்டாம், அது சரியாக உள்ள ஒன்றை எதற்காக தவறு அர்த்தம் இல்லாது என்று எழுதியிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சவுதிக்காரன் தப்பு பண்ணது உங்களுக்கு ஆதாரமா? ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். சவுதிக்காரன் தப்பே பண்ணிட்டான், எழுதிட்டான். சரி, கல்ல விளக்க ஊற்றி கம்ப்யூட்டரில் பார்த்து என்னமோ பண்ணிட்டான். சரி, அவன் பண்ணதுனால நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை காப்பாற்ற எவ்வளோ செய்யணும்? அல்லாஹ்வுடைய வேதத்தை சவுதிக்காரன் தப்பு பண்ண எவ்வளோ பல விஷயங்களை சுட்டி காமிச்சு அதை ஏற்றுக்கிற மாட்டேன், அது தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் சவுதிக்காரன் தப்பு பண்ணதை தப்புக்கு என்ன செய்யக்கூடாது? ஆதாரம் காமிக்கக்கூடாது. அது சரி அப்படின்னு நீங்கள் அதை சரியாக்கணும். அடுத்தபடியாக அந்த மாதிரி ஒரு தப்பை இவங்க குர்ஆன் விஷயத்தில் பாரதூரமான ஒரு தவறை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை மாற்றிருக்க வேண்டியதானே? சீனை போட்டு சாதையெல்லாம் ஏன் இந்த விளக்க உரையெல்லாம்
குரானில் வஸ்தத்தன் எழுதுறது சீனா போட்டு எழுதியிருக்க வேண்டியதானே. ஆக இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர்கள் தான் அதிகபட்ச கிராமருக்கு என்ன செய்யணும், ஆதாரத்தை அவர்கள் தரணும். அது மாத்துறதுங்கிறதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக மற்ற இது தவறு அர்த்தம் இல்லாது என்பதற்கும் அவர்கள் தான் என்ன செய்யணும், ஆதாரம் தரணும். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இப்போ பேசுனால உங்களுக்கு வழங்கி போயிருக்கும். அதாவது லிசானுல் அரபை நான் சொல்லலை, அவர் தான் லிசானுல் அரபை சொல்லிவிட்டு அதில் உள்ள ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டார். அப்போ நான் என்ன சொன்னேன், லிசானுல் அரபை லாக்கின் நானே ஹுவல்லாஹு ரப்பின்னு போட்டிருக்கேன், அதை ஏற்றுக்கிறேன்னு கேட்டேன். நான் போட்டு லிசானுல் அரபை எடுத்து சொன்ன மாதிரி லிசானுல் அரபு சரியான விவாதிப்பான்னு கேட்குறாரு. அப்போ அது வேணாலும் விவாதிக்கலாம். லிசானுல் அரபுலாம் சரி நீங்கள் சொன்னீங்கன்னா தவறு நான் விவாதிப்பேன். அது மட்டும் 5வது தலைப்பை சேர்த்துக்கலாம், தேவையெல்லாம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாதீங்க. அதனால நல்லா கவனிங்க. லிசான் சாரி நேர பேசக்கூடாது, அவங்களுடைய தான் பேசணுன்னு இருக்கு. சரி, அப்போ லிசானுல் அரபுல உள்ளதுக்கு என்னன்னு கேட்டால், அவர் சொன்னார் லிசானுல் அரபுல இப்படி எழுதுவாங்க லிசானுல் அரபுல, அதுக்கு தான் நான் சொன்னது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் ஒரு தவறு சொல்லிட்டு வர்றோம்ல, இன்னொரு தவறு புதுசாக ஒத்துக்கிட்டாரு. இப்போ முதல்ல அலிஃபு தவறு ஒத்துக்கிட்டாரு, அலிஃபெல்லாம் கூட எழுதிவிட்டாங்க நிஜாமுதீனை வச்சு ஒத்துக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, லிசானுல் அரபுல எப்படி இந்த லாக்கின்னா தப்பாக போட்டிருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொன்னீங்களோ அது மாதிரி செய்ய வேண்டிய. அப்போ லாக்கின்னா தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், லிசானுல் அரபுல எழுதுனதில் இந்த லாக்கின் ஆனால் சரி இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்கிறீங்க, அந்த மாதிரி இதுக்கும் சொல்லுங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம், லாக்கின்னாவும் தப்பு. அப்போ தப்பு நான் இது வரைக்கும் ஒன்று தான் பஸ்தை தான் நம்ம தரப்பில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்போ அலிஃப் எழுதுனது தப்புன்னு அவர் அலிஃபுன்னா நிறைய இடத்துல அலிஃப் வருது, அது ஒரு 20-30 இடம் வரும்னு நினைக்கிறேன். அம்புட்டு இடத்துல தப்புன்னு ஒத்துக்கிட்டாரு. இப்போ லாக்கின்னாவில் என்ன செஞ்சுட்டு லிசான் அரபுக்காரர் சொல்கிற தப்பு தான், நான் கேட்ட கேள்வி தான் சரின்றதை நியாயப்படுத்தி சொல்வதன் மூலமாக குரானில் லாக்கின்ன என்று எழுதுவதற்கு பதிலாக லாக்கின்னா என்று எழுதிவிட்டார்கள் என்பதை தெல்ல தெளிவாக ஒப்புக்கொள்கிறார். அப்படின்னா அதை தவறை ஒப்புக்கொள்றது தவறு தானே, நியாயப்படுத்தும் தவறு தானே. வஸ்தத்துக்கு அப்படி பயங்கரமாக சொன்ன மாதிரி லாக்கின்னாவுக்கு ஏன் பயங்கரமாக வரல, இந்த லிசான் அரபுக்காரர் அப்படி சொல்லணுமா இல்லையா? அப்போ அது சொல்லலை. அப்போ அது ஒரு விஷயம். அடுத்து என்ன, இந்த சவுதி லைலல் ஜஹீமா தான் சவுதியுடைய குரான் எதுக்கு கேட்டேன், அது கம்ப்யூட்டரில் அச்சடிக்கிறப்ப அதான் முக்கிய விஷயம். இந்த மதுகப்புக்காரங்கள்ட்ட மதுகப்பில் உள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து காட்டுவோம், காட்டும்போது ஒரு தப்பாக என்ன சொல்லுவோம், பக்கத்தை பாகத்தை தப்பாக சொல்லிடுவோம். 18ஆம்